ஷால் ப்ரோ. தலைவா வணக்கம், மாலை வணக்கம். எந்த படத்துக்கு போறீங்க? நானா என்ன தலைவா, எப்போ என்ன இதுக்கு தானே டிராகன் நீக்கு தானே கேக்குறீங்க? ஆமாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டிராகன் தலைவா, அன்னைக்கு நைட்டே நீக்கு. காலைல டிராகன் பார்த்துட்டு நைட்டு நீக் போலான்னு ஓகே இருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே பிரகாஷ் அண்ணா மாலை வணக்கம். வணக்கம். பரணி அப்டேட் ஆரம்பிச்சு வச்சிருங்க. அப்டேட்டோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ரெகுலராக போவோம். அப்படியே இன்னைக்கு கேள்வி தான், அதுக்குள்ள யோசிச்சு வச்சிங்க. டிராகன் நீக் 2 படம் ரிலீஸ் ஆகுது. நிலவுக்கு என் மேலே நடிப்போம் டிராகன். எது ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு இருக்கீங்க? அது ஏன், என்ன காரணம், அதை சொல்லணும். கமெண்ட்ல சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து டிக்கெட் கிவ்அவே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டிக்கெட் கிவ்அவே நம்ம என்ன காரணத்துக்காக கொடுக்குறது? முன்னாடி 30,000 ஃபாலோவர்ஸ் கொடுத்தோம், ரைட்டு. இப்போ என்ன காரணத்துக்காக கொடுக்கறது? ஏன்னா வந்து இப்போ அடுத்த ஒவ்வொரு ஸ்பேஸ்ல டெய்லி 250 பேர் வராங்கண்ணா, அது கொடுங்கண்ணா. இதெல்லாம் ஒரு காரணமா வேணா ஒன்று பண்ணுவோம். அடுத்து ஒவ்வொரு 1000 ஃபாலோவர்ஸுக்கு வேணா ஒரு கிவ்அவே 10 டிக்கெட் கிவ்அவே அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? 31,000 இருக்கு, அடுத்து 32,000 வரும்போது தரேன். அதுதான் நம்ம பண்ணலாம். அடுத்து இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். நல்ல பெஸ்ட் படம்னு வரணும். சின்ன பட்ஜெட் படத்தில் பெஸ்ட் படம் நம்ம கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும், அப்போ கொடுக்கலாம். உதாரணமாக சப்தம்னு ஒரு படம் வருது, சின்ன பட்ஜெட் படம், பட் நல்ல குவாலிட்டின்னு சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஒருவேளை ஆஃப்டர் ரிசல்ட் படம் பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக டிக்கெட் கிவ்அவே தரலாம். அந்த கிவ்அவே கேட்ட நண்பர்களுக்காக இந்த இது ஏதாவது காரணம் வேணும். சும்மா டக்கு டக்குன்னு கிவ்அவே கொடுக்கல ஒரு யூஸே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தோட கொடுத்தா தான் அது நல்லா இருக்கும். ஒன்று நமக்கு ஒவ்வொரு 1000 ஃபாலோவர்ஸுக்கு 10 டிக்கெட் கொடுக்கலாம். இல்லையா அடுத்தது ஏதாவது நல்ல படங்கள், சூப்பர் படங்கள், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வரும்போது அதுக்கு கொடுக்கலாம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு, சப்தம் மாதிரியான படங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, பரணி அப்டேட் ஆரம்பிச்சு வச்சிருங்க. ஓகேண்ணா. சரி, நீங்கள் சப்தமில் சொன்னதுனால அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக வெயிட்டிங். அதே மாதிரி டீசல் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் திலீபா ராஜா அந்த சாங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிம்பு அவர்கள் தான் பாடியிருக்காரு. திபுநேனன் தாமஸ் அவர் தான் மியூசிக்கல். இன்னைக்கு வந்து 25 இயர்ஸ் ஆஃப் ஏராம் படம். ஆக்சுவலாக நிறைய பேர் நான் கிளாசிக்லாம் சொல்கிறாங்க, பட் நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பார்க்கணும். ஆக்சுவலாக அது லிஸ்ட்டில் இருக்குது, வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. நான் பார்க்கணும், கண்டிப்பாக பார்ப்பேன். அதே மாதிரி மதராசி சிவகார்த்திகேயன் படம், அது வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்ஸ் ஃபிலிம்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஏஆர் முருகதாஸோட இன்டர்வியூமே வந்துருந்துச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த படத்தை பற்றி. இன்னொரு 12 நாள் இருக்குது கிளைமேக்ஸ் ஷூட்டுக்கு. கிளைமேக்ஸ் ஷூட் மட்டும்தான் பெண்டிங்கு, அது ஒரு 12 நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு யூனிக் எலிமெண்ட் இருக்கும். இந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிறதுனால அந்த இடத்துல சவுத் பீப்புள்ஸ் எல்லாம் மதராசின்னு கூப்பிட்றதுனால இந்த டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பிஜிஎம் ஒர்க் மட்டும் பெண்டிங். ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஷூட் முடிச்சுட்டு பிஜிஎம் ஒர்க் பண்ணுவாங்க. பரணி ப்ரோ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நார்த் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொன்னாரா, இல்லை நார்த் இந்தியாவில் நடக்கிறது கதைன்னாரா? நார்த் இந்தியா கதை, நார்த் இந்தியாவில் நடக்கிற கதைன்னாரு. ஓகே பேஸ்ட் ஆன் ஓகே நார்த் இந்தியான்னாரு. ஓகே தலைவா, சாரி, கண்டினியூ. இல்லை ஓகே ப்ரோ. அதே மாதிரி சுழல் 2 அந்த வெப் சீரிஸோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலி அதோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சா ஃபிலிம்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டப்பா கார்டல் அந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் சொல்லியிருந்தாலும் ஒரு ட்ரக் பேஸ்டு த்ரில்லர். ஸோ அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. February 28 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு, மேஜர் அப்டேட்ஸு. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மாவீரன் போட்டிருந்தாரு என்னது தலைவா? இப்ப எஸ்கே ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்திருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டர் கலாய்ச்சி போட்டிருந்தார்ல, அத சொல்றேன். சாரி, ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு. இப்போ ஒரு எஸ்கே ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ இப்போ வந்திருக்குங்க, பயங்கரமா இருக்கு. அது வந்து ஒரு 1/2 hour ஆச்சு ஆக்சுவலா. ஆமா, நல்லா இருக்கு ப்ரோ. சரி, எனக்கு ஒரு டவுட். ஏராம் வந்து கூட தான் 25 வருஷம் ஆச்சு. ப்ரோ, குட் பேட் அக்லி சொல்லல. நடந்த ஸ்பேஸ் ரெக்கார்டே பண்ணலையா ட்விட்டர்ல? பரணி ப்ரோ, குட் பேட் அக்லி சொல்லல. இல்ல ப்ரோ, முந்தானே ஸ்பேஸ் ரெக்கார்டே பண்ணலையா ட்விட்டர்ல? முந்தானத்து ஸ்பேஸ் ரெக்கார்டிங் வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இல்ல, நான் அன்னைக்கு 9 மணி ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணி கேட்டேன். அப்புறம் வேலை வந்துச்சுன்னு போயிட்டேன். காத்தாலுக்கு ரெக்கார்டிங் கேட்டுக்கலாம் பார்த்தா பிரகாஷ் ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் இல்ல, டீடைல்ஸ் மட்டும் இருக்கு. அப்பவே தெரிஞ்சிருச்சு, சரி யூடியூப்ல கூட வராதுன்னு. ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான் போடல. என்னாச்சு? ரெக்கார்டட் ஸ்பேஸ் கிடையாது. இல்ல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போயிருந்தேன். அர்ஜென்ட் 9 மணிக்கு வந்து போலான்னு டைம் ட்வீட் பண்ணிட்டேன். அவன் கரெக்டா 9 மணி ஆனோடனே அர்ஜென்டா போட்டேன். அப்போ ஒரு கால் வந்துச்சு. கால் வந்துட்டு கால் கட் பண்ணிட்டு வேகமா போட்டதுல ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை மறந்துட்டேன் நான்.
அதனால வந்து காலையில ரெக்கார்ட் பண்ண முடியல, ப்ளே பண்ண முடியாது ட்விட்டர்ல. அதனால அன்னைக்கு போட முடியல, அவ்வளவுதான். சரி கண்ண அன்னைக்கு அதை என்ன போச்சு topic விடுங்க. bro? அன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுனதே 10 நிமிஷம் ஓடி பேச என்ன பேசணும் மறந்துடுவோம். அன்னைக்கு ஏன் லேட் ஆச்சு என்ன ஏதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். கடைசியா அது என்னமோ பேசணும்னு விட்டுருங்க, அது என்ன விட்டுருங்க. சரி விடுங்க. நேத்து லாஸ்ட்ல ஐபிஎல் பத்தி பேசணும்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க ஏதாச்சும். இல்ல, அது என்ன ப்ரோ? என்னன்னா ஐபிஎல் நடக்கிற சமயத்துல ஸ்பேஸ் வந்து எப்படி டைமிங் பண்ணலாம், இல்லை இதே டைம் அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா, நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஸ்பேஸ் பேசிக்கிட்டே போகலாமா, இல்லை ஐபிஎல் டைமில் எக்ஸ்ட்ரா ஏதாவது டைமிங் மாற்ற வேண்டியது இருக்கா, தேவைகள் ஏற்படுமா? ஏன்னா மேட்ச் பார்க்க டைம் 8 to 10. இல்ல ப்ரோ, நான் யோசிச்சு வச்சுட்டேன். ஐபிஎல் பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் மிஸ் ஆயிடுமான்னு பார்த்தேன். ஆனா பிரகாஷ் அண்ணா, நம்ம என்னோட இது ஐபிஎல் தான் வந்துட்டு பார்ப்போம் ஆப்வியஸா. அந்த டைம்ல நம்ம ஐபிஎல்க்கு இது விடுறது, ஏன்னா யாரும் வரமாட்டாங்கண்ணா, எல்லாரும் அதான் பாத்துட்டு இருப்பாங்க. அது இல்ல இல்ல, முழுக்க யாரும் முழுக்க அதுல வர்றது கான்சென்ட்ரேட் வராதுக்காக பண்ணாம இல்ல, நமக்கு என்னன்னா சினிமா செய்திகள் நம்ம போடுறோம். வேணா அது half an என்ன hour என்ன எப்படி பேசிக்கோங்க. பண்ணலாம், எப்படி என்ன எதுனால நம்ம எப்பவும் போல யூஸ்வலா பேசலாமா அப்படிங்கிறது தான். அது எப்படி கமெண்ட்ஸ் வருது, என்ன இது வருதுங்கிறத பார்த்து அதுக்கு மாதிரி பண்ணலாம் ஐடியா. சூப்பர்ண்ணா. பிக் இல்ல பாஸ் பிரகாஷ் மாதிரியே ப்ரோ, ப்ரோ எப்படி எப்பயுமே இருந்தாலும் இந்த வேல்பாரி டைம்ல மாதிரி தான் ஆரம்பிக்கும். வேல்பாரி மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு half an hour வச்சுக்கோங்க bro. வச்சுக்கலாம். ஒரு 3 பேர் ஒரே நேரத்துல பேசுறீங்க, சரி பாப்போம், யோசிப்போம். பிரகாஷ் ப்ரோ, இல்ல ப்ரோ, எப்படி இருந்தாலும் இந்த டைம்ல தான் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு பிரகாஷ் ப்ரோ, ஐபிஎல். நம்ம முடியிற ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். வேணா நேற்று மேட்சை பத்தி கடைசி ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பத்தி ஒரு 1/2 மணி நேரம், அந்த மாதிரி ஏதாவது இல்ல ஐபிஎல் வந்து 10 நிமிஷம் காமெடி மேல பேச வேணாம். அதே மாதிரி அஜித் குமார் உங்க ஸ்பீக்கர் மைக் ஆன் உங்க பண்ணுங்க. இதுல எக்கோ அடிக்குது, அதான் சொல்ல வந்தேன், சாரி. என்னதுலையா? ஆமா, உங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி மத்தவங்க பேசுறப்போ உங்க ஸ்பீக்கர் ஆன்லயே இருந்துச்சுன்னா எக்கோ அடிக்குது. அப்போ ஓகே. சரி பரணி ப்ரோ. பிரகாஷ் bro சொல்லுங்க. சரி பிரகாஷ் bro, ஏதோ பேச வந்தீங்க. இல்ல சொல்ல பிரகாஷ் வந்தீங்க. ப்ரோ தான் சொல்ல வந்துட்டு இல்ல வேற யாரும் பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்டாங்க, பரணி ப்ரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு. நான் தான் கூப்பிட்டேன், ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் ஒரு மைக் ஆன் பண்ணிட்டாரு. 10 நிமிஷம் பேசுறது வேணாம்னு ஏதோ சொல்ல இல்ல, வந்தீங்க bro. ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் அதிகபட்சம் ப்ரோ பேசலாம். ஜிபி அப்டேட் என்ன வரும்? டீசர் தாங்க பிரதர், டீசர் வரும். டீசர் நம்ம நேற்று சொன்னோம், அடுத்த வாரத்துல அப்டேட்னோம். அவங்க மந்த் எண்டுன்ட்டாங்க. மந்த் எண்டுங்கிறது அடுத்த வாரம் தானே. மந்த் எண்ட் ஓகே, அது அபிஷியலா அனௌன்ஸ் ப்ரோ நீங்க பண்ணிருக்காங்களா? மறந்துடுவீங்க புரியல சொல்றீங்க ப்ரோ. பரணி. பிரகாஷ் ப்ரோ அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். அப்புறம் பண்ணலையா, ஆமா, ராகுல் பாக்கலையா, நீ சொல்லிருக்காரு, ட்வீட்டே ட்விட்டர்ல பாக்கலையா? சொல்லிருக்காரு. இல்ல, நான் இருந்திருந்தா சொல்லியிருப்பேன். நான் ஏன்னா அது பஸ் மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ட்வீட்டே இல்ல தலைவா, பண்ணிருக்காரு. இன்னொருத்தவங்க போட்டதுக்கு ராகுல் அவரு போட்டிருந்தாரு. ராகுல் ட்வீட்டே பண்ணிருக்காரு. ராகுல் ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகே. அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் ட்வீட்டே பண்ணிருக்காரு. ஃபுட்பேக்லி சரி ஓகே. அப்டேட் வந்து அடுத்த மந்த் எண்டில் வரும். இந்த மந்த் பிப்ரவரி மந்த் எண்டில் வரும்னு போட்டிருக்காரு. அவர் சரி சாங் bro, போட்டு ஏதோ சொல்ல ட்வீட் வந்தீங்க, பண்ணிருக்காரு. மறந்துடுவீங்க. bro, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தலைவா, இவங்களும் bro. டேட்டா பிரகாஷ் bro ஏதோ 10 நிமிஷம் சிக்கந்தர் சொல்ல நேத்தா வந்தாரு. பேசிட்டு இருந்தோம், டேட்டா ஒரு கன்ஃபார்ம் நிமிஷம் பண்ணிட்டாங்க. ஒரே நிமிஷம் ரெட்ரோ ப்ரோ, ஒரே நிமிஷம். மனோஜ் ப்ரோ ஒண்ணும் இல்ல, ஐபிஎல் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மேல பேச வேணாம் அப்படின்னு வேற எதுவும் சொல்லல. நீங்க தான் 10 மனோஜ்குமார் நிமிஷம் ப்ரோ கேட்டீங்க. மனோஜ்குமார் ப்ரோ எப்பயுமே Okay, okay. அடிக்கடி குறுக்க வந்து என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம இப்படிதான் மாத்தி விட்டுருவாரு பாயிண்ட். சொல்லுங்க சிக்கந்தர், நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அப்புறம் பிரகாஷ் ப்ரோ சொன்னதை மறந்துடுவார் அதான். சரி சொல்லுங்க ப்ரோ. இல்ல, டீசர் வந்து வர 27ஆம் தேதி bro, வரும் போல, சல்மான் கான் படம். ஏங்க அந்த படம் எப்படி எடுக்கிறாரு ஒன்னும் புரியலையே தலைவா. நான் அதுதான் ஒரு வடக்கர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஒரே ரூம்குள்ள மொத்த படத்தையும் எடுத்துப்பானுங்க போல அப்படின்னு. அந்த போஸ்டர் ஏங்க இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, தெரியல. ரொம்ப ஸ்பீடா ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்சிட்டாங்களா? ஷூட் முடிஞ்சிருச்சா? என்ன எல்லாரும் மௌனம் ஆயிட்டீங்க? என்ன ப்ரோ, அது இன்னைக்கு தான் அந்த ட்ரெயின் பேர் தான் உங்களுக்கு பாக்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நியூஸ் பார்த்தேன். நிஜமாவே அடிச்சு உடைக்கிறாங்களா? ஆமா ஆமா ப்ரோ, அராஜகமா போயிட்டு இருக்கு. ஏன் ப்ரோ நிறைய பேர் செத்தே ஸ்டாம்பேடே போயிட்டாங்க. நடந்துச்சு டெல்லியில ரயில்வே ஸ்டேஷன்ல. என்னடா இவ்வளவு தப்பா காட்டுறாங்களே, இப்படிலாம் பண்றது இல்லையா, நான் பேசிட்டு இருக்கேன், ஏய் நிஜமாவே நடந்துச்சுடா, அதான் காட்டுறாங்க. அப்புறம் இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ஏதோ பார்த்தேன். நடக்குது ப்ரோ. அந்த இன்ஜின் ரயிலுக்குள்ள உட்கார்ந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே அது ஊரே அது கூட வருதுங்க, நடந்து- உள்ள இருந்து ஒரு ஊரே வருதுங்க வெளில. என்னடா இத்தனை பேர் எப்படா உள்ள உட்காந்துருக்கீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் நிறைய வாட்டி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கேன், எனக்கெல்லாம் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப்ஸ்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம புக் பண்ணி வந்திருப்போம், அவங்க நம்ம சீட்ல வந்து உட்காருவாங்க, சரி நம்ம நவுந்து உட்காந்துப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் பார்த்து ரொம்ப பயந்தது, நம்ம லக்கேஜ் வைப்போம்ல ட்ரெயினுக்கு மேல, அங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகே, லெஃப்ட் சைட்ல இந்த 2 பேர் உட்கார்ற இடத்துல மேல லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கும்ல, படுக்கிற மாதிரி, அங்க உட்காந்துப்பாங்க. நமக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். அது நான்லாம் ரொம்ப குஜராத்ல இருந்து மதுரை வரைக்கும் வரணும், 2 நாள் 48 மணி நேரம். நல்லா இருக்கும், எப்படி சொல்றது சூப்பரா இருந்திருக்கும். யோசிச்சு சுபிக்ஷமா
நல்லா அது என்ஜாய் 2வது பண்ணிருப்பீங்க. நாள்லாம் ரொம்ப டயர்ட் ஜாலி ஆயிருவேன். ஜாலி. 2வது நாள்லாம். மொத நாள் கூட ஓகே அப்படின்னு இருக்கும். சரி, பாட்டில் ராதா எஸ்கே படம் உள்ளாலா சாங்குக்கு டான்ஸ் ஆடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? பார்த்தேன். போஸ்ட் இல்லைங்க. அது ஃபுல்லா ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கு. அதுல வந்த கிளிப்பிங் அதுல. பரணி ப்ரோ ஏதோ பாட்டில் ராதா நீங்க என்னது ஓடிடி ரிலீஸா? ஆமா. பிப்ரவரி எப்போ? 21 ஆஹால ஸ்ட்ரீம் ஆகுது. சூப்பர். அந்த படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த படத்தை பத்தி பேசுவாங்க. நான் நம்புறேன். குடும்பஸ்தனும் அன்னைக்கு தானே ரிலீஸ் ஆச்சு. ப்ரோ டிராகன் 9am இல்லையா? ஆமா ப்ரோ. 9am தான் தலைவா. ரெட்ரோ ப்ரோ ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எவ்வளவோ 9am ரிவைவ் show பண்ணிட்டேன். இல்லையா? நீங்க ஏதாச்சும் ஸ்பேஸ் போடும்போது ரெக்கார்ட் போடுங்க ப்ரோ. அது எதுக்கு ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு டாக்ஸிக் ப்ரோ அதெல்லாம். சும்மா போட்டு விட்டுருங்க, கேக்குறவங்க கேட்பாங்க. மனோஜ் ப்ரோ நான் போட்ட டாக்ஸிக்காவே ஸ்பேஸ் நான் இருக்கும். ரெக்கார்ட் நேத்து கொஞ்சம் போட்டிருக்கேன். பண்ணா உங்களுக்கு போச்சு எனக்கு. என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெக்கார்ட் ப்ரோ போட்டேன். உங்க நீங்க ஸ்பேஸ் கேளுங்க. எனக்கு காமிக்கவே காமிக்காது ப்ரோ. நீங்க என்ன ஃபாலோ உங்க பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் பிளாக் எனக்கு பண்ணா எப்படி காமிக்காது ப்ரோ. காட்டும்? எனக்கு இது நான் எதுக்கு ப்ரோ பிளாக் பண்றேன்? ஃபாலோ பண்ணல ட்விட்டர்ல. ஓகே ஓகே பரணி நான் ப்ரோ உங்களை இப்போ ஃபாலோ பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். சொல்லுங்க ப்ரோ. பரணி ப்ரோ ம். விடாமுயற்சி அது என்ன ஒரிஜினல் மெட்டீரியலா இல்ல ஆஸ் பர் சோர்ஸா? ஆஸ் பர் சோர்ஸ்னா புரியல. லீக் ஆயிடுச்சு இல்ல தலைவா. ப்ரோ விடாமுயற்சி வந்துருச்சு, அது செக் பண்ணீங்களான்னு கேட்டேன். ம். பாக்கலையா நீங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே. எப்பயோ படம் ரிலீஸ் டைம்லயே சொல்லிட்டேனே. ஓகே அதுக்காக தான் கேட்டேன். நான் சேம் இப்பவும் ட்ராக்ல தான் வருதா? இப்பயும் சொல்றேன். ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட ஹெச்டி நார்த் இந்தியா சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? என்ன படம் என்ன டேட்ல இதையா சொல்லுங்க கண்டுபிடிக்கிறோம். ஏங்க இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ் நான் சொல்றேங்க. ரீசன்ட் பாஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லா நான் சொல்றேன். டிசம்பர், ஜான், ஃபெப் இந்த 3 மாசத்துல ரிலீஸ் மனுஷன் ஆன சவுத் கனெக்டிங்ல இந்தியன். போயிட்டாரு. ஓகே. இந்த 3 மாசத்துல ஹிந்தி ஃபிலிம் ஒலிந்தான்றீங்களா? இல்ல மறுபடியும் வந்துட்டாரு. சாரி. டிசம்பர், ஜான், ஃபெப் இந்த 3 மாசத்துல ரிலீஸ் ஆன சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஹிந்தி டப் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஹெச்டி வெர்ஷன் பைரசில லீக் ஆகுது. அது ஸ்டாப் ப்ரோ பண்ண 4K முடியாது. வந்திருக்கான் ப்ரோ. 4K print வந்திருக்கான். ப்ரோ கை தூக்குறாரு பாருங்க, அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. கொடுக்குறேன். அவ்வளவுதான் ப்ரோ. ரன்னு டிராகனும் நீக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இதுதான் ரியாலிட்டி. அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்லையே அது ரெண்டும் ஹிந்தி வெர்ஷன் வரலையே. நான் அது சொல்ல ஹெச்டி சொல்றாங்கல்ல அதுக்கு சொல்றேன். இல்லைங்க ஏன்னா அது பார்ப்போம், வெயிட் பண்ணி 2 weeks தான் ப்ரோ. ப்ரோ நான் அதுக்கு மேல அதுக்காக சொல்ல வரல ப்ரோ. ஆல்ரெடி ஓடிடி மார்க்கெட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஓடிடிக்கு மார்க்கெட்டே இருக்காது ப்ரோ. கொடுக்குற பிரைஸும் வராது. அப்புறம் எனக்கு ப்ரொடக்ஷன் தெரிஞ்சு பெரிய எத்தனை பிரச்சனையாகும். 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு கோட்டு All வேட்டையெல்லாம் 12 நாள்லயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கங்குவாவும் அப்படிதான் இல்ல இருந்துச்சு. நான் சொல்லவா? ப்ரோ லியோ 12 நாள் வந்துருச்சு ப்ரோ. 12-15 நாள் வந்துருச்சு. இல்ல நான் பரணி ப்ரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிலிம் தான் ரொம்ப ஏர்லியஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏது விடாமுயற்சியா? இல்ல கேம் சேஞ்சர்லாம் இப்ப எப்படிங்க ஏங்க? எல்லா படமே இப்ப 12 நாள் 10 நாள் தான் ப்ரோ. ப்ரீ டிவிடி ப்ரோ அது. அதெல்லாம் ப்ரீ அப்படி டிவிடி. சொல்றீங்க. நீங்க சொல்றது கிளியர் ஹெச்டியா? கிளியர் ஆமா. ஹெச்டி. கிளியர் அந்த படம் எப்படி இருக்கோ அப்படியே வந்துருது. பிஹெச்டியா டைட்டில் கிளியர் கார்டுல இருந்து. ஹெச்டியா தான் இருக்கு. இங்க வேற அப்படி இல்ல ப்ரோ சொல்றீங்க. டைட்டில் கார்டுல இருந்து ஆட் எதுவும் ஸ்டார்டிங்ல இல்லாம. பரணி ப்ரோ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இங்க தமிழ் சினிமா 4 வீக் ஓடிடி விண்டோ வச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமா 8 வீக்குன்ற மாதிரி சில படம் அது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மலையாளத்துல நான் தொடர்ந்து பாக்குறேன் நிறைய நல்ல படங்கள் ரொம்ப லேட்டா தான் ரிலீஸ் ஆகுது. இப்ப ரேக சித்திரம்லாம் எப்போ வந்த படம் எப்பயோ ரிலீஸ் டேட் வச்சிருக்காங்க ஓடிடி. எப்படி அங்க பிளான் பண்றாங்க ஒண்ணுமே புரியலையே. இல்ல படத்துக்கு படம் மாறுமா இல்ல ஸ்டாண்டர்டா ஆகாது? ஆக்சுவலா என்னன்னா இந்த தமிழ் சைடுல முக்கியமா இப்ப ஃபாலோ பண்றது வந்துட்டு குழந்தையா ப்ரோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மலையாளத்துல வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஆஃப்டர் ரிலீஸ் தான் ப்ரோ ஓடிடி சேல் ஆகுது. ஆமா ப்ரோ. அவங்க மார்க்கெட் வந்து ஃபெப்ல வந்துச்சு. மார்க்கெட் வந்து நம்மளோட மோசம் ஓடிடி மார்க்கெட். மஞ்சுமேல் பாய்ஸ்லாம் ஃபெப்ல அந்த வந்துச்சு. நம்மளுக்கு மேல ரிலீஸ் தான் ஆகி ஓடிடி விட்டாங்க. ஒரு நல்ல டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்குறாங்க. அது மேக்ஸிமம் ஹாட் ஸ்டார் தான் வாங்குது. ஓகே. இல்ல இந்த ரேக்க சித்திரம் படம் நானும் வரட்டும் பார்க்கலாம் எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. பார்க்கலாம்னு பார்த்தா எங்கேயோ தள்ளி வச்சுட்டாங்க ரிலீஸ் டேட்டை, ஓடிடி டேட்டை. ப்ரோ அது ரோமாஞ்சம் 2 பண்றாங்களா இல்லையா? நல்ல ஸ்கோப் இருக்கு செகண்ட் பார்ட்டுக்கு. ரோமான்சம் 2 பண்ணல. இப்போ இமிடியேட் நெக்ஸ்ட் அவரு இது பண்றாரு, மோகன்லாலோட பண்றாப்புல. அதுதான் அடுத்த படம். ஆவேசம் டைரக்டர். ஒரு காமெடியை விட்டுற மாதிரி தான் சரி.
ஏங்க அப்படியே ஆவேசம் மாதிரி ஒரு படம் மோகன்லால் வச்சு பண்ணாலும் சூப்பரா இருக்குமே ப்ரோ, ஆசையா இருக்கு. இல்ல இதுவுமே காமெடி தான், ரோமான்சமும் காமெடி தான். எந்த ஜானரா வேணா எனக்கு இருக்கட்டும், ஆவேசம் காமெடியை விட விட ரோமான்சம் வேணான்ற. தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா கரெக்ட். ரோமான்சம்லாம் மியூசிக் வேற சூப்பரா இருக்கும். நேத்து என்ன விஷால் ப்ரோ கலவரம் ஆயிடுச்சு. இல்ல நிறைய கொஞ்சம் பேர் நல்லா எனக்கு இருந்துச்சு bro மெசேஜ் நேத்து பண்ணாங்க, space. அதுக்கு நான் திருப்பி சாரி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு மெசேஜ், உங்க நல்ல வாய்ஸுக்கு டென்ஷன்லாம் செட் ஆகல அப்படின்னாங்க. நான் திருப்பியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று ஒரு இதுல வந்தது, அப்புறம் தான் கனி ப்ரோ யாருன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அட பாவி மனுஷா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் அதனால ஹிஸ்டரி தெரியாம பேசுனீங்களா? சத்தியமா எனக்கு யாருன்னு ரெட்ரோ தெரியாதுங்க. ஃபாலோ பண்ணவே தெரிஞ்சிடும். அப்புறம் தான் ரெட்ரோ சொன்னாரு, இந்தாங்க ஒரு 4 வீடியோ அனுப்புறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சாரு. ஓஹோ சரி, நம்ம நேத்து கொஞ்சம் லைட்டா தான் பேசியிருக்கோன்ற மாதிரி. கனி ப்ரோக்கும் சாரி, நேத்து எல்லாருக்கும் சாரி. அவ்வளவுதான், விடுங்க. சரி சரி சில் சில் இன்னொருத்தர் இருக்காரு ப்ரோ, ஆக்சுவலா இல்ல இல்ல அந்த கிரெடிட் சொல்லி. ஓடிடி மார்க்கெட் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா சொல்லுங்க இப்போ நீங்க தலைவா. சொன்ன மாதிரி தான் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் வந்து பெருசா சேல் ஆகாது. அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. அது அது படம் நல்லா இருந்தா மட்டும்தான், நல்லா இல்லைன்னா அது கூட போகாது. அந்த இது கூட வாங்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கு. அது எண்ட் ஆஃப் த டே வந்து 2 ஓடிடிக்கு போகும். ஒண்ணு சைனா ப்ளே போகும், இல்லைன்னா மனோரமா மேக்ஸ் போகும். அதெல்லாம் ரொம்ப கம்மி விலை. இது அமேசான் பிரைம் இதெல்லாம் கொஞ்சம் இது ஸ்டாண்டர்ட். இப்போ பெரிய ஹீரோ ஃபிலிம்ஸ் இந்த ஃபஹத் ஃபாசில் ஃபிலிம்ஸ் இல்லைன்னா சௌபின் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் மற்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு யாருமே ரெடி இல்லை. ரேக சித்திரம், மார்க்கோ எல்லாமே ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் சேல் ஆனது தான். அதனால தான், அவ்வளோதான். பரணி வாதா அப்புறம் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆ டவுட்டு. சொல்லுங்க. ஆவிரன் எல்லாமே எப்பவுமே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. டைம் லைன் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ட்விட்டர்ல இருக்கிறாரு, கிளாஸ் பேசும் போறாரு. பட் அந்த பரிதாபங்கள் வீடியோ, அந்த ரியல்ல நடந்தது எதுவுமே ஒரு வீடியோ பார்க்கலையா? அவ்வளோ வீடியோ போச்சு, டிஎல் ஃபுல்லா அது மட்டும் தான் இருந்துச்சு. எவ்வளோ அநியாயம், அக்கிரமம். அதுக்கு சில பார்க்கலையே பேர் வந்து பரிதாபங்கள் பார்க்கலையே. வீடியோ வந்து அதுக்கு சில பேர் பரிதாபங்கள் வீடியோ வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நீங்க நீங்க வந்து ஓவராக்குன்னு சொல்லுவீங்க அவ்வளவுதான். பட் சில பேர் வந்து அவங்க எப்பவுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, அப்படி அடிக்கிறாங்க. அது ரியாலிட்டி தானேங்க. ரியாலிட்டி அடிக்கிறது என்ன இருக்குங்கிற மாதிரி, ரியாலிட்டி காமிக்கிறது என்ன தப்புங்கிறோம். ஏன்னா அவங்க இதை விட மோசமா நடந்துச்சு. நம்ம வந்து 100 வீடியோஸ்னாச்சும், நான் 100 வீடியோஸாச்சும் டைம் லைன்ல கிராஸ் ஆயிருக்கும். ஒண்ணு தான் கடைசியை நான் ஒரு ரீட்வீட் பண்ணியிருப்பேன் பாத்தீங்களா, அதுதான் உண்மை. அதாவது மனுஷத்தன்மை இழந்து காட்டு முன்னாடித்தனமா நடந்துக்கிறவனுக்கெல்லாம் அவன் இயலாமை அதுதான் பண்றான், அதனாலதான் அப்படி பண்றான் அப்படின்னு முட்டு தரதை நிப்பாட்டினாலே இந்தியா உருப்பிட்டுருங்கிற மாதிரி ஒரு ட்வீட் இருக்கும். அதுதான் கடைசியா ரீட்வீட் பண்ணியிருப்பேன். பிரகாஷ் ப்ரோ அந்த இஷ்யூ எதனால? அந்த கும்பமேளா க்ரௌடுனாலயா? ஆமா ஆமா ப்ரோ. அதாவது எனக்கு தெரிஞ்சதான். கும்பமேளாக்கு கோடி கணக்குல போயிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஒரு இவ்வளவு பிரகாஷ் பெரிய ப்ரோ, விழா, இவ்வளவு பெரிய ஆடு. கேக்குதா நான் வி ப்ரோ பேசுறது? ஒரு நிமிஷம், அவர் பேசி முடிச்சிருக்கோம் ப்ரோ. கேக்குது ப்ரோ, கும்பமேளாக்கு கோடி கேக்குது. கணக்குல போயிருந்தாங்க. அதுல வந்து நிறைய ஆட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து அந்த கும்பமேளா வரணும் அப்படின்னு நார்த் இந்தியாவில் பயங்கர ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எண்ணிக்கை மிக பயங்கரமான எண்ணிக்கையில் கோடி கணக்கில் மக்கள் வந்துட்டு போனாங்க. இவ்வளோ பெரிய இது வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி போதிய டிரான்ஸ்போர்ட் வசதி ஏற்படுத்தி தராத காரணத்தினால பல அசம்பாவிதம் நடந்துச்சு டெல்லியில். நார்த் உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும், டெல்லி நார்த் ஃபுல்லாகவே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பூராமே கடந்த 10 நாளாக ஒரு வாரமே நம்ம பார்க்கறது பூராமே மிக மோசமான சம்பவங்கள் தான். அதில் சில 2 நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆபத்து அந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஸ்டாம்ப் எடுத்துனாங்களா, அது எல்லாமே பயங்கரமாக நடந்துச்சு. ஏகப்பட்ட பேர் உயிரிழந்து போனாங்க. ஒரு 20 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. சில வீடியோ காமெடியாக தெரிஞ்சாலும், அதாவது இன்ஜினில் போய் ஒரு 10 பேர் 15 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டது, இடம் இல்லைன்னு இன்ஜினில் போய் உட்காறது, டோர் கண்ணாடி உடைக்கிறது. ப்ரோ அது உண்மைதானா? உண்மைங்க. ஏசி ரூம் கண்ணாடி உடைக்கிறது, இன்ஜின்ல உட்காந்து கண்ணாடி உட்காந்துதெல்லாம் பார்த்தேன் ப்ரோ. இன்ஜின்ல உட்காந்துது எல்லாமே உண்மைதான். பரிதாபங்கள இல்லை இல்லை, ஸ்டார்டிங் அவங்க அதான் வந்துச்சு. எல்லாமே பண்ணது தான். அதான் அதே மாதிரி பரிதாபங்கள்ல ஒரே வார்த்தையில முடிச்சிருப்பாங்க. என்னதுன்னா, சுதாகர் நாங்களும் தாயா வறுமையில இருக்கோம், அதுக்குன்னு இப்படி கண்ணாடியெல்லாம் உடைக்கிறோமா, இப்படி அநியாயம் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வீடியோக்கும் பதில் அதுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து சவுத்துல இருந்து இப்போ ட்ரெயினுக்கு வந்து நார்த்துக்கு போகணும்னாலே ட்ரெயினில் போகிறதே இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு இதாக மாதிரி. முன்னாடிலாம் எப்படின்னா, இப்போ திருச்சி வந்து நம்ம திருச்சி டு சென்னை, சென்னை டு ஒரு நாக்பூர் போகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நாக்பூர் தாண்டிட்டோட வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு நம்ம கூட ட்ராவல் பண்ணுற இடத்துலாம் பார்த்துருக்கேன். நாக்பூர் தாண்டினாலே அது வரைக்கும் சூட்கேஸ்லாம் பூட்டாமல் வருவாங்க. டக்குன்னு கீழே அண்டர் கிரவுண்டில் அந்த சீட்டு கம்ப்யூட்டர் சேர்த்து பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக தூங்காமல் கூட வருவாங்க சில பேர். ஏன்னு கேட்டால், இல்லை இல்லை நாக்பூர் தாண்டிட்டா இனிமேல் டெல்லி போகிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி இப்படிம்பாங்க. இது மாதிரி ஒரு ஒரு ட்ராவலில் இவ்வளோ வளர்ந்த நாடுக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல போகிற நாட்டில் ஒரு ட்ராவல்லே பயத்தோட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மோசமான நிலை.
அதுல இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டா இனிமேல் ட்ரெயினில் போகிற ஆசையே போயிடும். வாழ்நாள்லேயே ஏற்கனவே ட்ரெயினில் இப்போலாம் நம்ம போகிறதே கிடையாது. இருந்தாலுமே எப்பயாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ண முன்னாடிலாம் போயிட்டு இருப்பேன். ஒரு 10 நாள் 8 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி போவேன். இமயமலைக்கு போகிறது, அது போகிறது, இது போகிறது, நார்த் இந்தியா டூர் போகிறது, அதெல்லாம் போவேன். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாகவே அந்த எண்ணத்தையே கிட்டத்தட்ட வெறுக்க வச்சுட்டாங்க. இந்த வீடியோ போட்டதில் எந்த தப்புமே இல்லை. பரிதாபங்கள் அவங்க ரியாலிட்டி தான், உண்மையை தான் போட்டுருக்காங்க. அது அவங்க மற்றவங்க தப்பாக நினச்சி சில பேர் வந்து இந்த ரீதியாக பார்க்காதீங்க, அந்த ரீதியாக பார்க்காதீங்க, கஷ்டப்படுறவங்களோட வந்து கிண்டல் பண்ணாதீங்க. இப்போ கஷ்டப்படுறாங்கிறக்காக மற்றவங்க அதுவும் பொது சொத்துப்பா. அது பொது சொத்து சேதம் பண்ணுறது என்ன இருக்கு? அங்கெல்லாம் எனக்குலாம் ரொம்ப காலமாக டவுட் இருக்கு. அந்த டிடிஆர்னு ஒரு நாளில் இருக்காரா இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தோணும். அதை இன்னைக்கு இந்த பரிதாபங்களையும் போட்டாங்க. டிடிஆர்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதான் இருக்கு, நிறைய இருக்கு அந்த அதை பத்தி பேசுறேன்னா. பட் முழுக்க ப்ரோ முழுக்க அரசியல். இது வரைக்கும் நான் இவ்வளவு வாட்டி போயிருக்கேன் ப்ரோ. ஒரு வாட்டி கூட நான் டிடிஆர் பார்க்கல ப்ரோ நான் போகும்போது. ப்ரோ அது வந்து நார்த் சைடு ஃபுல்லாவே இப்படிதான். அது ஒரு ஆர்டிகிள் நியூஸ் பேப்பர் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். லாலு பிரசாத் அங்க வந்து ரயில்வே மினிஸ்டரா இருக்கும்போது பீகார்ல வர்ற எக்ஸ்பிரஸ் முதற்கொண்டு எல்லாரும் நிப்பாட்டி ஃபுல்லா ஏறிக்கிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் டிக்கெட்டும் எடுக்க மாட்டாங்களாம். கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட அமைச்சர் தான் அங்கேயே ரயில்வே துறைக்கே மினிஸ்டரா இருக்காரு, நாங்க எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? அந்த லெவல்ல தான் அவங்க அப்பவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவுல இது ரிப்பீட்டாகவும் நடந்துச்சு. என்னாச்சுன்னா லோக்கல் ட்ரெயின் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு போகும், எக்ஸ்பிரஸ் வந்து நிக்கவே நிக்காது. அதை போய் நடுவுல தண்டவாளத்துலாம் நின்று அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லா ஏத்திட்டு போய் அது ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அந்த மாதிரி தான் நார்த் இந்தியன்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி தான். நீங்க அந்த கர்நாடகா அதெல்லாம் ஆந்திராவெல்லாம் தாண்டிட்டீங்கனாலே இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் சவுத் தான் சாரி எங்க போல, அதனால சாரி எனக்கு தெரியாது இது. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பரிதாபங்கள் என்ன வீடியோ போட்டாங்களோ இது எல்லாமே 100க்கு 100 உண்மை. நான் கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அசாம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டெல்லிக்கு டிராவல் பண்ணேன். ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டாய்லெட்டுக்குள்ள 20 பேர் இருப்பாங்க. ஒரு டாய்லெட்டுக்குள்ள 20 பேர் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம்பெயர்ந்து போற தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் ஏறுவாங்க. ஒரு பாக்ஸே ஆக்குபைடு பண்ணிடுவாங்க. இங்க யாராவது ஒருத்தர் 1-2 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளாம் அவங்களோட சண்டை போட முடியாது, எதுக்குமே பண்ண முடியாது. நம்மளை கூட்டிக் கொண்டே வேணாவது ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு, ஏன் உட்கார்றதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை, நீங்க நிக்க மட்டும்தான் முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அசாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரங்கியான்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, அங்கேருந்து வந்து த்ரூ பீகார் நான் டெல்லிக்கு டிராவல் பண்ணேன். அதாவது வந்து நின்றுக்கிட்டே டிராவல் பண்ணேன். எங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த ட்ரெயின் நிற்கும் போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்ரூமை போய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரயில்வே அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்களா டாய்லெட்டு, அதுக்குள்ள 10 பேர் இருப்பானுங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் நான் வந்து கடைசியா டிராவல் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து இனி ட்ரெயின்லயே டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாயம். இது என்னோட சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு வந்து ஏசி இருக்கு, இன்னொன்னு ஏசி இருக்கு, அதாவது ஏசிலே செகண்ட் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர்லயே வந்து புக் பண்ணி உட்கார்றது. புரியுது. அதுல உள்ள உட்கார்ந்துருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இதுதான். ஏன்னா ஸ்லீப்பர்லயே வந்து நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம ஊர்க்காரங்களே டாய்லெட்ல எல்லாம் இருப்பாங்க அன்ரிசர்வ்ட் பாக்ஸ்ல. ஏன்னா ரொம்ப ஹெவி கிரௌடா இருக்கும், உள்ள போகவே முடியாது. ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்த ஒரு ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் 2 பெட்டி கடைசி 2 பெட்டி அன்ரிசர்வ்ட் பாக்ஸா வைப்பாங்க. இப்ப சில ட்ரெயின் வந்துட்டு ஃபுல்லாவே அன்ரிசர்வ்ட் பாக்ஸா வந்துருது. அப்படின்னா நீங்க நார்மலா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போலாம். ஆனா இப்ப இங்க என்ன நார்த்ல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நடுவுல இருக்கிற அந்த 1 டயர் 2 டயர் 3 டயர், அதாவது நம்ம புக் பண்ணி போற சீட்டிங் ஸ்லீப்பர் ஏசி கோச் இதுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. இதுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம யாராவது ஒருத்தவங்க ஏறணும்னா டிடிஆர் வந்து அடுத்த ஸ்டேஷன்ல நம்மளை இறக்கி மாத்திருவாரு. அப்படி இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சு ஃபைன் போட்டுருவாங்க. இது அங்க நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்க டிடிஆரை காணோம். டிடிஆர் என்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அது பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க எல்லாம் எதுக்குமே கேட்கவே முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா நான் அந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா. ஆமாம் பாத்திருக்கேன். இல்ல பக்கத்துல உள்ளவங்களே சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் இறங்குனா நைட்டு வந்து ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிடாதீங்க, நைட்ல வந்து இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிடாதீங்க, வெளியே போனா கூட வந்து பாத்தீங்கன்னா முகத்துல துணி கட்டிக்கு வந்து உங்கள்கிட்ட உள்ள எல்லா சாமானையும் பிடுங்கிக்கிட்டு உங்களை வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவானுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணி வந்துட்டேன்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், பீகார், இந்த கொல்கத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்ஸாம் அண்ட் பீகார் தான் ரொம்ப டேஞ்சரஸா சொல்லுவாங்க. அந்த ஏரியாவிலலாம் வந்து நைட்ல எங்கேயுமே வெளியே போயிடாதீங்கன்னு சொல்லிடுவானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணுறது வந்து பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஈவினிங் வந்து இப்போ 4:30க்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்கும். இங்கேருந்து சேலத்துக்கு இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டு இருக்குது. நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். அந்த அவர் செக் பண்ணுறவர் வருவார். அவருக்கு டிக்கெட் இந்த கம்பவுண்டர் அவர் என்ன பேர் சொல்கிறது, அவர் வருவார் டிக்கெட்லாம் செக் பண்ணுவார். இங்கே உள்ள கல்ச்சர், இங்கே உள்ள இந்த நடைமுறைகள் வேறு. ஆனால் நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னு சொன்னாக்க அது எல்லாமே வேறு. அந்த சிஸ்டமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது. இந்த பரிதாபங்கள் வீடியோவை இன்னைக்கு பார்த்துட்டு வந்து நெசமாவே எனக்கு வந்து என்னுடைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மனசுல வந்துட்டு போச்சு. கண்டினியூ பண்ணுங்க நீங்க எல்லாம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். பிரகாஷ் பிரகாஷ் நான் இருக்கீங்களா? வேலையா போயிருக்காரு. சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சினிமாவை விட்டுட்டு தனிப்பட்ட ஒரு கொஸ்டின். அவர் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்காரு. பட் இந்த வேண்டாம், இந்த கொஸ்டின் வேண்டாம். அது தனிப்பட்ட முறையில் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. சரி, இந்த டாபிக் ஓகே பை பை. பேசுவோமா? யுவர் வாய்ஸே ஒரு தனி டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ப்ரோ. ஸ்டார் அஜித் இது. ஆமா, நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். பர்சனலா எனக்கு பிடிக்கல, பட் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பட் ஏதோ ஒரு கீச் குரலா எனக்கு பேசுற மாதிரியே இருக்கும். அவரு வாய்ஸ்ல அவரு ஸ்பீச் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அந்த ஸ்லாங் வாய்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. அவர் ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. டைம் பாஸ்க்கு ஒருத்தர் வந்திருந்தாரு ப்ரோ, இதே மாதிரி இன்னொருத்தர் யாரோ. சரி, ஒருத்தர் ஈமோஜி கிங் என்ன அழைக்கப்படுறாரு ப்ரோ. சுகுமாரன் வந்திருக்காரு. ஆப்ஷன் மாசம் வந்திருக்காரு. ஆதி அண்ணா வந்தாரா? போயிட்டாரா? இல்ல, நான் சுகுமார்னா வாசு சினிமாஸ் பட் மேல ஸ்பீக்கர்ல காணோம் ப்ரோ. நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது. ஆக்சுவலா ரெண்டு பேருமே நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனா வந்து ஸ்பீக்கர்ல மேல வர மாட்டேங்கிறாங்க. கேக்குதா? கேக்குது. தி கிங் ஆஃப் எமோஜி. பரணி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இவரு வாசு சினிமாஸ் கொடுத்தேன். ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தாருன்னா அக்செப்ட் அவர் பண்ணுங்க. கொடுத்திருந்தாருன்னா அப்ரூவ் பண்ண. அவர் போயிட்டாருனா வரல. இல்ல, அதுக்கு கேட்கல போல இருக்கு. அது என்னன்னா நம்ம பேசுறது கேட்கல. யாரை பேசணும் எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப வர சொல்லியிருக்கேன். அந்த உடனே திரும்ப வந்தாருன்னா கொடுங்க. ஓகே, சுகுமார் நான் வந்து மற்றவங்களாம் கிளியரா கேட்குது இல்லை நம்ம பேசுறது? சுகுமார் நான் வந்திருக்காரு. எமோஜி போட்டுட்டு பேச விட்டு. அவரு கோஸ்ட் கொடுக்காதீங்க, மியூட் போட்டு விளையாடுவாரு. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. கோவஸ்ட்ல தான் இருக்காரு. சரி சுகுமார் ப்ரோ, பார்க்க போறீங்க முதல்ல எதை பார்க்க போறீங்க சொல்லுங்கண்ணா. நான் முதல்ல நீக்கு தான் நாளைக்கு பாக்குறேன், நாளானிக்கு பாக்குறேன். டிராகன் எப்போண்ணா? தெரியல, டிராகன் தெரியல. நாளானிக்கா இல்ல அதுக்கு அடுத்த நாள். மோஸ்ட்லி ஃப்ரைடே மார்னிங்கா தான் இருக்கும். சரி, ஓகேண்ணா. யாரோ கேட்டாங்களே டிராகன் ரிப்போர்ட். சொல்லுங்க. நல்லா இருக்கு அப்படின்னு வந்து இதுவரையும் பார்த்தவங்க சொன்னாங்க. ஆனா வந்து நம்ம பார்க்காம அது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நீக்குன்னா நான் வந்து முன்னாடி பார்க்க போறேன். அதனால அதை பார்த்துட்டு நம்ம சர்க்கிள்ல நிறைய பேர் பார்க்கறாங்க. அதனால அதுக்கான கிளியர் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். டிராகன் இப்போ வரையும் வந்து ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க வந்துட்டு நல்லா இருக்கு, இந்த வாரம் வர்ற 2 படமும் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரோட இதுவுமே. சரி, ஓகேண்ணா. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நாளைக்கு. நீக்கு எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் ரொம்ப பெருசா என்ன பாக்குறேன்னா, அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்து ஹிட் ஆனனால படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா போயிடுச்சு. நான் நீக்கு வந்துட்டு நீக் போறேன் அப்படின்னு சொன்னவனே உடனே என் ஒய்ஃப் நானும் வரேன் அப்படின்னா. இதுவரையும் அவன் கேட்கவே மாட்டா. நான் எப்பவுமே வந்து மீடியா ஷோக்கு போறேன் அப்படின்னா இதுவரையும் நான் கூப்பிட்டா கூட வந்ததில்லை. இந்த வாட்டி அவரே வரான்னா அப்புறமா தான் தெரியுது கோல்டன் ஸ்பேரோ பாட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள இருந்து தாண்டி குழந்தைங்கள வரையும் எல்லா லெவல்லையுமே வந்து அது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. நீங்க பிரஷோ தானே பார்க்க போறீங்க? இல்ல, பிரஸ் அண்ட் ஃபேமிலி. ஓகே. எங்க பிரசாத் லேபா இல்ல வேற எங்கேயாவதா? வேற இடம் பின்னர் அறிவிக்கப்படும். ஓகேண்ணா. ஓகே. வேற சொல்ல வேணாம், கேட்டேன் ஜஸ்ட். சுகுமாரனா அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களும் உங்க ஃபேமிலி தான்.
அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். அநியாயம் பண்ணாதண்ணா, ஏதாவது எங்களையும் கூட்டு போனேன், ஆசையா இருக்குண்ணே. தம்பியும் கூட்டு போகணும். இவரு அது வடிவேல் கூட்டு போவார்ல ஆதவன் படத்துல. இல்ல அவர் ஏதாவது தெரிஞ்சு வேற ஏதாவது படத்துக்கு கூட்டு போயிட போறாரு. ஏகப்பட்ட படங்கள் வரும்போதெல்லாம் கேட்டது யாரும் இன்னும் ஞாபகம் கேட்கறது இருக்கு. இல்ல என்கிட்ட. இந்த படத்துக்கு கூப்பிடுறீங்களா, அந்த படத்துக்கு கூப்பிடுங்க, நீ ஒருத்தரும் எவனுமே கேட்கறது இல்ல. இப்போ வந்து நீக்கு மட்டும் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த ஃபயருக்கே அஜித் குமார் கேட்டேன். தப்புதாண்ணே, ஒருத்தன் தப்புதான். நான் ஃபயருக்கும் அஜித் கேட்டேன். ஃபயருக்கு நீ கேட்டியா? ஆமா கேட்டாரு. ஃபயர் ஃபயரா? பாத்துட்டீங்களான்னு நான் கேட்டேன். ஃபயர் நான் வரேன்னு சொல்லல நீ. ரெட்ரோ ஃபங்க்ஷனுக்கு மாவீரன் ப்ரோ கூப்பிடணுமா? அவர் அப்பவே கேட்டாரு. ஒரு 2-3 மாசத்துக்கு இல்ல இல்ல முன்னாடி கேட்டாரு. ரெட்ரோக்கு வந்து நான் கண்டிப்பா மாவீரனை வந்து கூப்பிடலாம் தான் இருக்கேன். முடிவு பண்ணிட்டேன் நான். ஹாப்பியா ப்ரோ? மாவீரன் ப்ரோ அப்படின்னா தக் லைஃபுக்கு விஷால் ப்ரோவை கூட்டு போங்க. ஆனா இல்ல நான் அதான் நான் சொல்ல அந்த மாவீரன் ப்ரோ, நீங்க ஒரு பயங்கரமான ஒரு சூர்யா ஃபேனா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்துட்டு பிரஸ் ஷோ போகாதீங்க, தக் லைஃபுக்கு திருப்பி வராதீங்க. நானும் தக் லைஃப் போல, ஏன்னா பிரஸ் ஷோல எல்லாரும் கிளாப் தான் தட்டுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். படம் முடிஞ்சதுக்கு நல்லா அப்புறம். இருக்குவா, நைஸ் சீன், அதான் நைஸ் சீன் பெரிய அப்படின்ட்டு கை படத்துக்குலாம் தட்டுவாங்க. ஜென்ரலா அதுக்கு போட நம்ம அங்க மாட்டாங்கல்ல பார்க்காம ப்ரெஷ் ஷோ. இருக்கிறது பெஸ்ட். ப்ரோ பிரஸ் ஷோ இல்ல ப்ரோ, ஈவென்ட் ஏதாச்சும் சொல்றேன் ப்ரோ. ஈவென்ட் ஈவெண்டா? வேணாம், ஈவெண்ட் ஆடியோ ரெட்ரோ லான்ச்லாம் எதுக்குங்க தக்லைஃப்க்குலாம் திருப்பி ப்ரெஷ் ஷோலாம் போட எதுவும் பேச மாட்டாங்க வேணாம். விஷால் ப்ரோ. டாபிக்கு போவோம். போட மாட்டாங்க. இல்ல சொல்றேன், சும்மா நான் சொல்றேன், பிரீமியர் பெரிய சொல்ல படத்துக்குலாம் போட ஈவென்ட் தான் மாட்டாங்க. சொன்னேன். இல்ல பெரிய படத்துக்குலாம் வந்து சில படத்துக்கு போட்டிருக்காங்க, சில படத்துக்கு போறது இல்ல. அந்த சில வாரிசு படங்கள்லாம் போட்டாங்கல்லண்ணே. வாரிசுன்றது ரொம்ப பெரிய படம். ஆஹ் ஆமா, அது வந்து வாரிசு தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா பெரிய படம் இல்ல இல்ல ஞாபகம். வாத்தியும் வாரிசு போட்டாங்க. வந்து அது பிளான்டு ப்ரோ. வாத்தி அது வாத்தி போட்டாங்களா? போட்டாங்க. சூட்சமம். ஓ, நேர்கொண்ட பறவை வாத்தி போட்டாங்க. வாத்தி போட்டாங்க. நேர்கொண்ட பறவை 2 சூர்யாவோட நாளைக்கு முன்னாடியே படங்கள்ல போட்டாங்கன்னு இல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு 2D வந்து தயாரிச்சாங்கன்னா அந்த படம் வந்து பிரீமியர் பண்ண வச்சுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அவங்க பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. பேசுறது யோசிச்சுட்டு கேட்கல போட்டேன். என்னது ப்ரோ கேட்கல, யாராவது பேசுனீங்களா? இல்ல கடைசியா பிரீமியரை பத்தி ரொம்ப தான் நேரம் பேசிட்டு இருந்தோம். ஓகே பிரகாஷ் இருக்காரா? பிரகாஷ் இருக்குங்க, சொல்லுங்க. கேட்டுட்டு தான் 25 இருக்கேன், இயர்ஸ் ஆஃப் சொல்லுங்க. ஹேராம் உங்களுக்கு பிடிக்குமா அந்த படம்? பிடிக்குங்க, உண்மையாலுமே. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்காம, பிடிக்காமங்கிறத தாண்டி புரியாம. ஏன்னா சில படங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அது காரணம் புரியலங்கிறத நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமா இது. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது புரியாம போய், ரெண்டாவது ரொம்ப பிடிக்க போன படம் வந்து எனக்கு வந்து 2 படம். ஒன்று வந்து விருமாண்டி, இன்னொன்று வந்து ஹேராம். விருமாண்டி வந்து அடுத்த ஷோவே பார்த்துட்டேன், அதனால எனக்கு உடனே புரிஞ்சிச்சு, ரொம்ப டிலே கிடையாது. இது ஆனா சொன்னீங்க, ஆனா லூசிஃபர் ஹேராம் சொன்னீங்க. தான் வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்கிச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப லூசிஃபர் அப்படிதான் பிடிக்கும். சொன்னீங்க. எனக்கு வந்து ஏறாம் உண்மையிலே வந்து அது பல தடவை வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் டைம் எடுத்துக்கிச்சு. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்ன அதே தான். ஒரு 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 ஏஜுக்கு அப்புறமா தான் அதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதுல பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. பரணி ப்ரோ, விஷால் ப்ரோ கை தூக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்பீக்கர் கொடுங்க. ஹேராம் படத்தை முத பார்க்கும்போது எனக்கு 15 வயசு. ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சிருச்சு. இல்ல இல்ல எனக்கெல்லாம் இல்ல, எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. எனக்கு வந்து செகண்ட் டைம் தான் படத்தோட குவாலிட்டியே புரிஞ்சிச்சு. அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரும்மாண்டி அடுத்தடுத்த ஷோ பார்த்தனால எனக்கு வந்து விரும்மாண்டிக்குலாம் உடனே டைம் கிளியர் ஆயிடுச்சு. பட் வந்து ஹேராமுக்கு தான் ரொம்ப வருஷம் வந்து கேப் கொடுத்து டைம் எடுத்து பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மேக்கிங்னா என்ன, அப்பா பரவாயில்ல, கமல் வந்து ஒரு டேரக்டராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறலாம் ரொம்ப காலம். கமல் ஒரு சைடு, இளையராஜா ஒரு சைடு, எல்லாருமே படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது ஒரு ஒரு கிளாஸான படம், அவ்வளோதான். அண்ணா நான் 2 வார்த்தை பேசலாமா ஹேராம் பத்தி? சொல்லுங்க. படத்தை நான் இல்ல. தீசிஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்ட்டு ஹேராம் படத்தை தான் எடுத்து பண்ணேன். அதனால அந்த படத்தை பற்றி, அந்த படத்துக்கு பின்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் பார்க்குறப்ப, இப்போ இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாலையும் சரி, இந்தியன் சினிமாலையும் சரி, யாரும் பண்ணாத நிறைய விஷயம் பண்ண படம். அது ரொம்ப முன்னாடியே பண்ண படம். இப்போ இன்க்ளோரியஸ் அப்படின்ட்டு ஒரு படம் இருக்கு, அது ஃபுல் நேம் சொல்ல விரும்பல, டேரண்டினோட படம். அந்த படம் என்னன்னா, ஹிட்லரை மையப்படுத்தி ஹிட்லரோட ஹிஸ்டரியை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்றது, அதுல வந்துட்டு கற்பனை தனத்தை What if? தூவி எடுத்திருப்பாங்க. நடந்திருக்கலாம்.
அப்படி நடந்திருக்கலாம். வாட் இஃப்ன்ற மாரி தான். அத வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப முன்னாடியே வந்துட்டு இங்க கமல் சார் பண்ணிட்டாரு. நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்த வாட் இஃப் இது இப்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாரி பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் போட்டு அவருக்கு காசு குடுக்காம போயி, ஏற்கனவே போட்ட விஷுவல பார்த்து பாட்டு போட்டவர் தான் இளையராஜா. அவ்ளோ சூப்பரா இருக்கும் சாங்ஸு. இன்னொன்னு அந்த படத்துல இசையில் தொடங்குதம்மான்ற ஒரு சாங்கே இல்லாம, இந்த இடத்துல சாங் இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவே வாண்டடா குடுத்த பாட்டு தான் இசையில் தொடங்குதம்மா. லைவ் சவுண்ட் யூஸ் பண்ண படம் அந்த டைம்லயே. ஷாருக் கான் இதுவரைக்கும் நம்ம தமிழ் பேசி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஷாருக் கான தமிழ்லயே பேசி லைவ் சவுண்ட்லயே டப் பண்ண வச்சு எடுத்த படம். கமல் சாரோட 2வது டைரக்டோரியல் படம். ஃபர்ஸ்ட் படம் சாச்சி 420ன்னு அவ்வை சண்முகி ஹிந்தியில ரீமேக் பண்ணிட்டு, அது ஒரு சும்மா ட்ரையல் மாரி பார்த்துட்டு இங்க வந்து பண்ணாரு. மருதநாயகம் படம் எடுக்க முடியாம போயி, அதே கெட்டப்ல அவர் பண்ண படம். வாலி அவர்கள் நடிச்ச படம். ஆ இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. பேசினா ரொம்ப நான் பேசிட்டே போவேன். ஆனா அந்த படம் நீங்க இப்ப யாரும் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா, அத ட்ரை பண்ணுங்க. 3 ஹார்ஸ் 21 மினிட்ஸ் இருக்கும் அந்த படம். யூடியூப்லயே ஹெச்டி பிரிண்ட் கமல் சார் பண்ண மிகப்பெரிய நல்ல விஷயம். அது யூடியூப்லயே விட்டது தான். ஹெச்டில இருக்கு. ரொம்ப முக்கியமான படம். இம்பார்ட்டன்ட்டான ஒர்க்கு. இப்ப வரைக்கும் அப்ப பேசின பாலிடிக்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் அது. இன்னும் 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயம். ஏன்னா அது ஓயாது. அதனால அந்த மேட்டர பேசின படம். நெறைய விஷயம் இருக்கு. நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல, மற்ற மாநிலத்துல இருக்கிறவங்க வர்றப்ப, நம்ம ஊர்ல புரியறதுக்காக தமிழ் மொழியில மாத்துறோம். அந்த காமெடிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாரு. எல்லாரும் அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. ராணி முகர்ஜியுமே அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த படத்துல ஒரே ஒரு மேட்டர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, அந்த சாகித் ராம்க்கு வந்துட்டு ஒரு பெரிய டவுட் இருக்கும். அது என்னன்னா, நம்ம இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டம் என்ன? நமக்கு பெண்களா? இல்ல அவருக்கு இன்னொரு மோட்டிவ் குடுத்திருப்பாங்க. ஒருத்தவங்கள கொலை பண்ணணும்ன்ட்டு. அதுவா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அந்த எராட்டிசத்தையும் இதையும் கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணி ஒரு சீன் இருக்கும். வசுந்தரா தாஸ போய் அவரு நல்லா குடிச்சிட்டு வசுந்தரா தாஸ பார்க்கறப்ப, அவங்க கன் மாரி மாறுவாங்க. அப்படியே அவர் உள்ள வந்துட்டு டிரான்ஸ் போவாரு. இதெல்லாம் வந்துட்டு அவர் ஆள வந்தாங்க ஃபேமிலி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி டிரான்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையும் அவனும் பண்ணது கிடையாது. அதாவது ஒருத்தன் வந்துட்டு போதையில தள்ளாடுறான். அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றத யாருமே காட்டினது கிடையாது. அந்த சீனை மட்டும் பாருங்க. ஹிட்லரோட ஸ்வஸ்டிகா சிம்பிள்ல இருந்து எல்லா குறியீடுனா குறியீடு, உச்சக்கட்ட குறியீடுகள் எல்லாம். அப்புறம் நிறைய பேர் அது வந்து பொலிட்டிக்கலி ராங்கான படம் சொல்லுவாங்க. பொலிட்டிக்கலி ராங் 100% பொலிட்டிக்கலி ரைட்டான ஃபிலிம் அது. இன்னும் நிறைய நான் பண்ணேன் தீசிஸ். அதனால அந்த படத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். அவ்வளவுதான். இன்னும் நிறைய இருக்கு. பட் ஆனா இதோட நான் முடிச்சுக்கிறேன். படத்துல உண்மையிலேயே அந்த ஆர்டிஸ்ட்லாம் எந்த ஜாதியோ எந்த மதமோ அவங்களே சூஸ் பண்ணிருப்பாரு. கேரக்டர் அதுல என்ன மாதிரி இது பண்ணுதோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணிருப்பாரு. இவர் ஐயங்கார் கேரக்டர் பண்ணிருப்பாரு. இவர் ரியல் டைம்லயே ஐயங்கார் தான் கமல். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டே போலாம். எல்லாருமே அந்த இவங்க ராணி முகர்ஜி அவங்க ஒரு பெங்காலி தான் அவங்க. சோ அதனாலதான் அவங்கள கொண்டு வந்து பண்ணிருப்பாரு. இதுல உண்மையாலுமே படத்துலயும் பட்டான் கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா. இதுல உண்மையாலுமே நம்ம யார ரொம்ப பாராட்டணும்னா கமல் சூப்பர். இந்த மேட்டர் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் மேட்டர். சென்சாருக்கு போறப்ப சென்சார்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். ஏன்னா அவங்களால ஏத்துக்கவே முடியல. ரியலிஸ்டியா ஒருத்தவன் பேசுறான், அதுல இவ்வளவு விஷயம் பண்றானோடனே. இது வந்துட்டு கமல் சாரே ஒரு இன்டர்வியூல சொன்னது. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கார் ஃபுல்லா எவிடன்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு சென்சாருக்கு காட்ட. அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் காட்டி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சீன்ஸை வந்துட்டு இதுவாகி அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னொன்னு அந்த படத்துல இந்த ஹிந்தி இதுக்கு வந்துட்டு நவாசுதீன் சித்திக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டண்டா. அவர் அந்த படத்துல ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. ரோல் பண்ணிட்டு ப்ரீமியர் ஷோக்கு நவாசுதீன் அவங்க ஃபேமிலியே கூட்டு வந்திருக்காரு. ஆனா படத்துல அவரோட சீன் இல்லை, கட் ஆயிடுச்சு. வெளில உட்காந்து நவாசுதீன் எழுதியிருக்காரு. இதை நவாசுதீன் சித்திக்கு இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அந்த படம் வந்துட்டு பல பேரோட கல்மினேஷன்ல உருவான படம். இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லரு கமல் சாரோட டைரக்ஷன் அதெல்லாம் தாண்டி இளையராஜா தான். நீங்க இப்ப பார்த்தாலும் இளையராஜாவோட ஸ்கோர் வந்துட்டு இப்ப நம்ம யாரையோ பேசிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஸ்கோர்லாம் சான்ஸே இல்லை. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாத ஒரு ஒர்க் அப்படி பண்ணிருப்பாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க். எனக்கு அந்த ராமரானாலும் அது ரொம்ப பிடிக்கும். பாபரானாலும். ஹேராம் பத்தி சில கேள்வி கேட்போமா? ஆஹா, கேளுங்கண்ணே, தெரியுதான்னு பாப்போம். இல்ல ஹேராம்னு ஏன் பேர் வச்சாங்க? காந்தி சாகறதுக்கு முன்னாடி இல்ல இருங்க அது சொல்றத அப்புறம் சொல்லிட்டீங்க. நான் விஷால் ப்ரோக்குங்கிறேன்ல. என்னத்த போங்க. விஷால் ப்ரோ என்ன சொல்ல வந்த தெரிஞ்சா? அவருக்கு தெரிஞ்சு ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சானா?
பேசுறாரா அவரு? என்ன கை காட்டுறாரு ஸ்பீக்கர்ல இருந்துட்டு? இல்ல மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெறும் எமோஜி தான் வருது, பேச காணோம். சரி ரைட்டு, அடுத்த கேள்வி கேட்போம். ஹேராமுக்கு ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில் என்ன? அதை நான் சொல்லாம இது யார் வேணா சத்திய சொல்லலாம், சோதனையா? நீங்க சொல்லாதீங்க. உங்க ரைட்டு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்லாதீங்க. சொன்னீங்க என்கிட்ட மாவீரன்? சொல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டீங்க. முதல்ல கேட்டேனே, நான் சொல்லாம நீ யார் வேணா என்ன சொல்லாதீங்க. டைட்டில்? அதை யாரு வேணா சொல்லலாம், நீங்க சொல்லாதீங்கன்னு. சத்திய சோதனை. சத்திய சோதனை. ஆமா, சத்திய சோதனையும் வச்சாரு. அது வந்து காந்திஜியோட இந்த ஆட்டோபயோகிராபிக் சொல்லும்ல, அந்த இதுல இருந்து வந்தது, சுயசரிதையில இருந்து வந்தது அந்த டைட்டில். அப்புறமேல கடைசி வார்த்தையை வந்து டைட்டில் வச்சுக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன கடைசி வார்த்தை ஹேராம், அதை வந்து டைட்டில் வச்சுக்கிட்டாரு. இப்போ சொல்லியிருப்பாங்களே. அடுத்த கேள்வி போங்க. இல்ல அந்த படத்தோட கேமராமேன் இருக்காருல்ல, கேமராமேன் உங்களுக்கு தெரியும், அப்புறம் அதை பத்தி நீங்க பதில் சொல்லிடுவீங்க. அவர் நிறைய பேருக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவர் ஆளவந்தானுக்கு அவர் தான் கேமராமேனு. இப்போ உள்ளது பயங்கரமா அவருக்கு எல்லாம் பாராட்டுறாங்க. ஆனா அப்பயே இந்த ஒர்க் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ணியிருக்காரு, 25 வருஷம் முன்னாடி இப்படிப்பட்ட ஒர்க்லாம் இருக்கேன்னு சொல்றதுக்காக சொல்ல வந்தது. பிரகாஷ் எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில இருக்கும். கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. ஷாம்ப்ரோ அதான் சொல்லுங்க. ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் இல்ல 3 பேர் பேசுறீங்க. எல்லாமே இன்டர்நேஷனல் குவாலிட்டியில இருக்கும் அந்த படத்துல. எனக்கு திரு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இப்ப பேட்ட படத்துல அவரோட ஒர்க்கு, இப்ப தெலுங்குல அவரோட ஒர்க்லாம் எல்லாம் பயங்கரமா பாராட்டுறாங்க. ஆனா அப்பயே பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒர்க்கு, ஆளவந்தான் ஒர்க்லாம் பாருங்க, எல்லாம் திருநாவுக்கரசு அவர் திரு தான் கேமரா ஒர்க்கு, எப்படி மிரட்டி விட்டுருவாரு பாருங்க. ஏங்க யாராவது பேசுறீங்களா? எனக்கு இல்ல ப்ரோ, இல்ல. ஒரு சீன் வந்து சொல்லுங்க. சொல்றேன். அது எப்படின்னா, சொல்லுங்க. அவர் வந்து அந்த மனைவியை இழந்ததுக்கு அப்புறம் மதம் பிடிச்ச யானை மாதிரி மனிதர்களை வேட்டையாடுற நோக்கத்துல தான் அந்த ஈடுபாடு எல்லாம் இருக்கும். இதை வந்து ஒரு யானையோட ஒரு ஷாட்ல கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மதம் பிடிச்ச யானை வந்து அது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாகனை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா ஆமா, அதை இவர் பாப்பாரு. உடனே செகண்ட் மேரேஜ் இவருக்கு பண்ணது கூட்டு போவாங்க. அப்போ ஒரு யானையை பார்ப்பாரு. அப்போ வந்து கால் கட்டப்பட்டிருக்கும். அதாவது இவருக்கு வந்து ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும் அப்படின்னு அந்த குடும்பத்துல இருந்து நினைச்சிருப்பாங்க. அதை ஒரு ஷாட் மூலமா கன்வே பண்ணியிருப்பாரு. அதுல ஏகப்பட்ட ஐகானிக் ஷாட்ஸ்லாம் இருக்கு. அவர் பேர் மறந்துட்டேன், அத்துல் குல்கர்னியா இல்ல யார் அது கூடயே இருப்பாரு? அதுல் குல்கர்னி. அத்துல் குல்கர்னி. அவருக்கு நேஷனல் அவார்டு வந்துச்சு அந்த படத்துக்கு. அவர் வந்துட்டு ஒரு புக்கு, நான் அதையோ ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்ததுனால மறந்துட்டேன். அந்த புக்கு கவர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அந்த புக்கு ஒரு பேன் பண்ண புக்குன்னு சொன்னாங்க, இந்தியால பேன் பண்ண புக்கு, அதை தான் கொடுப்பாரு அப்படின்ட்டு சொன்னாங்க. அது புக்கு நேம் சாரி நான் ஞாபகம் வந்தா சொல்றேன். அது படத்திலே வரும் ப்ரோ, டயலாகாவே சொல்லுவாரு அத்துல் குல்கர், இது தடை செய்யப்பட்ட புத்தகம் மாதிரி பிரிக்காதன்னு வரு. யார் ப்ரோ? தனுஷ் படிக்காதவன்ல வில்லன் வருவாரு அவரு. ஆமா ஆமா, அத்துல் குல்கர்னி ரன் வில்லன். ஆமா ஆமா, அந்த சாங்கே இவங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா 3 பேர், பாபர் ஆனாலும் ராமர் ஆனாலும். அந்த பாட்டு முடிச்சோடனே 3 பேருக்குமே கோரம் தான் லைஃப்ல நடக்க போகுது. அது ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அவங்க ஊருக்கு. அதுல லால்வாணிக்கு தான் மிகப்பெரிய கோரம், உச்சகட்ட கோரமா இருக்கும். கமலுக்கு ரொம்ப பெரிய ட்ராஜடினாலும் லால்வாணி அவர் மீட் பண்ணுவார் தெரியுமா திருப்பி. ஆமா, ஒரு இடத்துல வந்துட்டு அது கூட ஹிஸ்டரியில இருக்காம அந்த கூட்டம் போகுதுல, அது கூட ரொம்ப ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ். அது காந்தியோட மேனரிசம் வந்துட்டு ஆக்சுவலா அவர் வந்துட்டு இவரை தான் கூப்பிட்டுருக்காரு. நம்ம ஒரு 8 ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சு காந்தி படம், அதுல நடிச்சாரு. அவர் பேர் என்ன, பென் கிங்ஸ்லியா, அவர் தான் நினைக்கிறேன், பேர் தெரியல, பேர் தப்பனா சாரி. அவரை தான் நடிக்க கூப்பிட்டுருக்காப்புல இந்த காந்தி ரோலுக்கு. அப்புறம் டேட்ஸ் இஷ்யூ அதெல்லாம் இருந்தோடனே நம்ம இவரை நசருதீன் ஷாவை கூப்பிட்டு அவர் வந்துட்டு அந்த ரோலை வந்துட்டு சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த இடமே தலைவா, அந்த செட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த காந்தியை கடைசியா இது பண்ற இடம், அது எல்லாமே அப்படியே ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா. எங்க இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணாரு, எப்படி பண்ணாரு. இதுல என்ன ஹைலைட்னா, மருதநாயகம் படம் பண்ண முடியலன்ற கோபத்துல பண்றாரு படம். இவன் மருதநாயகம் படம் பண்ண முடியல, பெரிய பட்ஜெட், எல்லாரும் அடுத்து என்ன பண்ணுவாங்க, சின்னதா ஒண்ணு பண்ணுவோம், ஒரு காமெடி அந்த மாதிரி ஏதாவது, அதுக்கு ஈக்குவலா ஒரு படம் பண்றாரு. இதுவும் பெரிய படம். இந்த படம் ஃப்ளாப் தான், ஃப்ளாப்னா பெருசா ஓடல. ஆனா ப்ரொடியூசருக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட், ஏன்னா உள்ள ஷாருக் கான் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்ததுனால டேபிள் ப்ராஃபிட் ஃபிலிம் தான். இதுவுமே கமல் அவர்கள் சொன்னது ஒரு இன்டர்வியூல.
ஸோ அதனால பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்குறப்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண படம். முன்னாடியே நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டாரு, ஷாருக் கான் சம்பளம் வாங்காமல் பண்ணது, ஒரே ஒரு வாட்ச் தான் வாங்கினாரு. இளையராஜாவும் ஒன்றும் வாங்கிக்கல. ஸோ எல்லாருமே அவருக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணி கூட நின்னாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு எனக்கு இந்த படத்துலையும் சரி விரும்மாண்டிலையும் சரி. அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள். எனக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்குன்னா, இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தே இப்படி படம் வருதுன்னா எதுவுமே கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். போய் நைட் எல்லாரும் உட்காந்து பாருங்க. விஸ்வரூபம் வரைக்குமே அவர் எடுத்தா பிரச்சனை தானே ப்ரோ. விஸ்வரூபம் ஒண்ணுக்கு தானே ப்ரோ இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை. எக்ஸ்ட்ரீம் உச்சகட்டத்தோட உச்சகட்டம் விஸ்வரூபம் ஒண்ணுக்கு தான். கிளம்புறப்பான்ட்டாரு. நல்ல வேலை அந்த படத்தை ஓட வச்சாங்க. நம்ம ஊர்ல யாருமே அந்த படத்தை நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல படம் புரிஞ்சுது புரியல, லாக் இல்ல அதெல்லாம் விட்டுட்டு பெருசா நெகட்டிவ் ரிவ்யூ யாரும் சொல்லலங்க. இல்ல விஷால் பிப்ரவரி ட்ரை கலைஞரையும் மந்த்ன்றாங்கல்ல, தமிழர்கள். பிப்ரவரியில வந்து ஹிட் ஆன படம் அதுல ஒண்ணு அது. பிப்ரவரி 13 9 வந்துச்சுல்ல தலைவா. அந்த டைம் ஆனா பிப்ரவரி தான் வந்துச்சு. அந்த டைம் அதனால எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டேன். எங்க அம்மாலாம் திட்டுறாங்க, என்னடா இது அப்படின்றாங்க. நான்லாம் குதிச்சு கொண்டாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், உட்காருமா அப்படின்ட்டு. அப்படி ஆயிடுச்சு கதை. பாப்போம் அடுத்து என்ன சம்பவம் பண்ண போறாருன்னு. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. அன்பரி ஃபிலிம் தான் நினைக்கிறேன் அது. அது இல்ல ப்ரோ, அவர் ஓனா ஒன்னு எழுதிட்டு இருக்காரு. அவர் ஓன் ஸ்கிரிப்ட் என்ன பண்றாரு ப்ரோ? இல்ல தலைவா, எனக்கு தெரிஞ்ச அன்பறிவு படமே இவரோட ஸ்கிரிப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அன்பறிவு படமும் ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. அது அப்புறமே வரும் நியூஸ். நடுவுல இதுக்கு நடுவே அவர் டிராப் ஆன படங்களே ஏகப்பட்டதுக்கு. மர்மயோகின்லாம் ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் வெளில எடுத்துட்டு வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் மிஷ்கினோட அவர் ஒரு படம் பண்றதா இருந்துச்சுங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, மிஷ்கினை பிடிக்க. அந்த கதை ஒன்லைன்னா சும்மா எதை பேஸ் பண்ண கதைன்னா புத்தரோட பல்ல பேஸ் பண்ண ஒரு கதையா. அந்த டைம்ல மிஷ்கின் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனையெல்லாம் நடக்காம போயிடுச்சு. அப்புறம் மர்மயோகின்ற படத்துக்கு 1.5 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அவங்க டீமே. அதுவுமே ஒரு பெரிய பீரியட் படம். அந்த படமும் நடக்காம போயிடுச்சு. என்ன பண்ணுவாருன்னா, இவரு ஹாலிவுட் இன்வெஸ்டர் கிட்ட போய் பேசுவாரு. நிறைய வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாம் போய் பேசி, ஏன்னா இங்க பட்ஜெட் திரட்ட முடியாது, நாங்க போய் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. மருதநாயகம் படம் பண்ண முடியாத காரணமே அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க ஒரு வகையில. அவர் அந்த டைம்ல பண்ண ஒரு டெஸ்ட் அதை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்தியாவுக்கு ஃபண்ட் பண்றதை நிறுத்திடணும். அது மருதநாயகம் ப்ரோ. மர்மயோகிக்கு வந்து பிரமித் சாமியார் முன்னாடி எடுத்த படம்லாம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சு. அதனால ஆமா கரெக்ட். ஆக்சுவலா ரஜினிக்கும் கமலுக்கும் ஹிஸ்டாரிக்கல் படமே அமையல இது வரைக்கும். அவருக்கும் ராணா டிராப் ஆயிடுச்சு, இவருக்கும் 2 படம் டிராப் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா அட்லீஸ்ட் ரஜினிக்கு கோச்சடையானது வந்துச்சு. அது வந்துட்டு ஒரு நமக்கு தான் வருதுல்ல. இந்தியன் 3 இருக்குல்ல, பிளாக் நைட்ல நடிச்சிருக்காங்கலங்க பீரியாடிக் ஃபிலிம் எல்லாம். இல்லையே இல்ல பிளாக் நைட்ல எவ்வளவு ராஜா ராணி படம் ப்ரோ. ரஜினி அப்பப்போ அந்த இந்தியன் 2 இழுக்குறீங்களே ப்ரோ. இந்தியன் 3 சொல்றேன் ப்ரோ. பாரான்ட்டு வருவாரு பாருங்க. இந்தியன் 2 சீக்வென்ஸ் தானே அது, சீக்வல் தானே அது. கரெக்ட். அது வந்து தசாவதாரத்திலே வருமே. கொஞ்சம் சீன் சொல்லனா ஃபுல் லெந்த் ஹிஸ்டாரிக்கல் படம். இல்ல, பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்பரான பீரியட் ஃபிலிம் அவங்க பண்ணல. இதுக்கே நீங்க பஞ்சதந்திரம் படம் தேனப்பன்ன்றவர் தான் ப்ரொடியூசர். அவர் படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன கதை ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு கொரில்லாவை பேஸ் பண்ண படமா, மான்ஸ்டர் அந்த வேன் ஹெல்சிங் டைப்ல. அவர் வந்துட்டு பட்ஜெட்டை கேட்டுட்டு இதுவாகி எனக்கு ஒரு சின்ன காமெடி படமா பண்ணுங்கன்னு தான் பஞ்சதந்திரம் பண்ணாங்க. அந்த டைம்ல பஞ்சதந்திரம் ஓடலை பெருசா. அதுக்கப்புறம் வந்துட்டு சபாஷ் நாயுடுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணணும், ஒரு படத்தில் வந்து கேரக்டர்ஸ் வச்சு ஸ்பின் ஆஃப் பண்ணணும்னு பண்ணது. அந்த டைமில் அவர் வந்துட்டு ஆயுத எழுத்துக்கு முன்னாடி மணிகிட்ட போய் சொல்கிறாரு, மணிரத்னத்திட்ட 3 கேரக்டரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை இப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கடுப்பாய் அந்த 3 கேரக்டரை குறைச்சி 2ஆ மாற்றிக்கலான்னு தான் விரும்மாண்டி பண்ணது. பசுபதி அண்ட் கமல் கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு விரும்மாண்டி படமா பிடிக்கும் ப்ரோ. ஆனா அந்த ரொஷமான் எஃபெக்ட பர்ஃபெக்ட்டா தமிழ்ல காட்டினது எனக்கு தெரிஞ்சு மணிதான். அவருதான் அந்த 3 கேரக்டர். எந்த படத்தை சொல்றீங்க? ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்துல ரொஷமான் எஃபெக்ட் வராது ப்ரோ. வருமா? ஹைப்பர் லிங்க். அது ஹைப்பர் லிங்க் தான் வரும். ஃப்ரிட்ஜ்ல கொண்டாந்து கனெக்ட் பண்றாங்கல, அதுவே ரொஷமான். அது ஹைப்பர் லிங்க். ரொஷமான் எஃபெக்ட் வந்து ஒருத்தர் சொல்லும்போது அவன் தான் நல்லவன் மாதிரி தெரியும், ஆனா இன்னொருத்தர் சொல்லும்போது தான் உண்மை தெரியும். அதுதான் ரொஷமான் எஃபெக்ட். அவங்க ஆங்கிள் காட்டுறது.
அதான் ஒரு இன்சிடென்ட்டே வெவ்வேறு ஆங்கிள் காட்டுறது அது. அப்புறம் மணி வந்துட்டு அது ஒரு வேற ஒரு உலக சினிமால இருந்து எடுத்தது அந்த ஐடியா. ஆமா. அந்த படத்தை பத்தி நம்ம இன்னொரு நாள் தனியா பேசுவோம். அதுதான் ஆடுகளம் படம் எடுக்க உதவியா இருந்தது. அதை பத்தி நம்ம ஒரு நாள் தனியா அதை அமேரோஸ் பத்தி பெரோஸ். பேசுவோம். அமெரோஸ் பெரோஸ், ஆமா. அது வந்துட்டு டாக் ஃபைட்டை மையப்படுத்தின படம். அது அப்படியே ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன், ஆயுதத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் தான் அது. 3 கதைகள் ஒரே பாயிண்ட்ல வந்து மெர்ஜ் ஆகும், அப்புறம் கதை விரியும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவருக்கு நிறைய பண்ண முடியாம போய் தசாவதாரம் சரி உடனடியாக பண்ணுன்ட்டு தான் கௌதம் மேனன்ட்ட கேட்டிருக்காரு. டபுள் ஆக்ஷனே எனக்கு தெரியாது, நீங்க 10 ஆக்ஷன் ஆளை விடுங்க சாமின்ட்டு தலைவன் ஓடிட்டாப்ல. அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் பண்ணி அந்த படமும் சின்ன பட்ஜெட்ல ஆரம்பிச்சு தெரிச்சிடுச்சு பட்ஜெட். ஆனா அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெரிய பேனர் வச்சிருந்தாங்க மருதநாயகத்துக்கு. எதுக்கு அப்ப நிறைய இதுல வந்துச்சு. அந்த படம் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் நினைக்கிறேன், எனக்கு கேனோ ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப எதிர்பார்த்தாங்க திருப்பி ரிவைவ் பண்ணுவோம். இப்ப நினைச்சா அசால்ட்டா எடுக்கலாங்க அவரு. இப்ப அவர் உட்காந்து டைரக்ட் பண்ணி வேற யாராவது கமல், விக்ரம், சூர்யா அந்த மாதிரி யாராவது இறக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த கதை வந்துட்டு அது அவரே சொல்லியிருப்பாரு ப்ரோ 1 கோடியில. அது கேட்டோடனே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணதே மருதநாயகம் தான். நம்ம வெவ்வேறு ஆட்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1757 to 64 ஏதோ ஒரு டைம் பீரியட் சொல்லுவார். சொல்லிட்டு பின்லேடனை கொலை பண்றதுக்கு அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணுச்சோ அதுக்கு நிகரான செலவை அந்த டைம்லேயே பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாரு. அது ஒரு பயங்கரமான கதை. ஆனா அந்த படத்துலயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஆமாமா, ஏன்னா பல பஞ்சாயத்துகள் ஒரு இருக்கு. கம்யூனிட்டி வந்து இல்ல தலைவா, பல பஞ்சாயத்து இருக்கு, எதை சொல்றீங்கன்னு கேட்டேன். நான் சொல்றது வந்து ஒரு குரூப் வந்து ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர் தான் சொல்லும் போது ஒரு பஞ்சாயத்து வருது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு சைரா நரசிம்ம ரெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, சிரஞ்சீவி படம். அது அந்த படத்துக்கு ஓப்பனிங் வாய்ஸ் ஓவருக்கு எல்லாருமே ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்க ஒருத்தவங்களையும் கூப்பிட்டு பண்ணாங்க. அது கமல் தான் பண்ணியிருப்பாரு தமிழ் வெர்ஷனுக்கு. அப்போ அவர் வந்துட்டு சைரா நரசிம்ம ரெட்டி அவங்க அந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்ட்டு. ஆனால் தமிழில் கமல் வாய்ஸ் ஓவரை மாற்றி தான் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. அவர் ரொம்ப அந்த படத்து மேல ஒரு கண்ணோட இருக்காரு. அது எப்பயாவது எடுத்துடணும் அப்படின்னு. வேற மாதிரியே இதுவும் ஹிஸ்டாரிக்கல்ல லேசா ஃபிக்ஷனை உள்ள கலந்துருப்பாங்க விஸ்வரூபம். நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா, ஓகே ஓகே. ஆமா, இப்போ அதுல காந்தியை கொல்ல பல கேங் கிளம்பிச்சு, ஒருத்தர் சாக்கெட்ராம்ன்ற மாதிரி ஒரு கற்பனை உள்ள கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப பின்லேடன் கொல்ல பண்ண அமெரிக்கா எக்கச்சக்கமா பணம் செலவு பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்கல்ல. அதுல இப்ப விசாம்னு ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க தீவிரவாதியா. அவன் போய் தோத்து திரும்பிடுறான். அதுதான் இது விஸ்வரூபமோட ஒன்லைனரா இருக்கும். தோத்து திரும்பினாலும் திரும்ப இன்னொரு மிஷன்ல நியூயார்க்ல இன்னொரு மிஷன்ல இருக்கான் திரும்பவும். ஆமா, அதுல ஒரு சீன்லாம் வரும் தெரியுமா? சரி, இந்த வார டாபிக் வருவோம். ரொம்ப இப்பெல்லாம் வந்துருந்தா பக்கா பேன் இந்தியா 100 crore ப்ராஜெக்ட்ல ப்ரோ. சொல்ல முடியாதுங்க, நம்ம ஆளுங்க இப்ப லாஜிக் பட்டு அதை பத்தி இது பத்துருவாங்க. அப்பதான் கரெக்ட். அது எப்படி எந்த படம் போலாம் இல்லைங்க, அதெல்லாம் 1-2 இருக்கும். அதனால நம்ம அதை பத்தி பேச வேணாம். ஆனா என்னதான் இப்பெல்லாம் வந்து எப்படின்னாங்க ஹேட்ரட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, அவ்வளவுதாங்க. அதனால வந்து எது யாரு எந்த படம் எடுத்தாலும் ஹேட்ரட் வரும். அதனால வந்து அதர் லாங்குவேஜ் படத்துக்கு மட்டும் தான் வராது. அதர் லாங்குவேஜ் படத்துக்கு மட்டும். ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தர் ரசிகர், யாரோ ஒரு நடிகர், அவ்வளவுதான். அந்த படத்தை பொதுவாக பார்த்துட்டு கூட 1000 கோடி கொடுத்துடலாம். ஆனா நம்ம ஊர் படம்னா நம்ம ஹீரோ தாண்டி வசூல் தாண்டிடக்கூடாது. நம்ம ஹீரோட வசூல் கூட வரணும், இல்ல நம்ம ஹீரோட கம்மியா வரணும். நம்ம ஹீரோ மட்டும் தான் கூட வரணுங்கிற மனசுல இருக்கு. அதனால வந்து நம்ம தமிழ்ல இனிமேல செட் ஆகாதுன்னு வச்சுங்களேன். ஏதோ 1-2 படம் அத்திமுத்தா மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒன்னாத்தான் உண்டு. இனிமேல் எனக்கு வந்து அதை விடுங்க. அவருக்கு வந்து நெகட்டிவிட்டியே வருதுன்னு தோணுச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. விக்ரமுக்கு வந்து விக்ரமுக்கு வந்து 3 வாரம், விக்ரமுக்கு 3 தடவை 3 காரணம். ஒன்று வந்து கமலுக்கு அதுக்கு முன்னாடி பெரிய லெவல் பிளாக் பஸ்டர்ஸில் வர வரதுங்களாம் இல்லை. அந்த கமர்ஷியல் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக இல்லாமல் இருந்துச்சு. லோகேஷ் மல்டி ஸ்டாரோட அனிருத் மியூசிக்கு எல்லா ஃபேன்ஸும் ஒன்று சேர்த்துட்டா கடைசி சூர்யாவோட கேமியோ முதல்கூட எல்லாம் வந்து எல்லாம் பயங்கரமாக போட்டு பிக் பாஸுங்க மூலமாக கமலுக்கு இந்த ஃபேமிலி அன்ஸ்மிட்டில் ரீச் இருந்துச்சு. எல்லாம் இப்போ பயங்கர வசூலில் போயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ இது வரைக்கும் இல்லாத அந்த நெகட்டிவிட்டி இப்போ அடுத்த படத்துக்கு ஏதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது அமரன் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அமரன் வந்து ஒன்று வந்து அந்த படத்தை குறை சொல்லலாம், நமக்கு தேசப்பற்று இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு பயம் ஒன்று. அது எப்பவுமே இந்த தேசப்பற்று படம் எடுக்கும்போது அது வந்து ஒரு உள்ளூர ஒரு விஷயம் இருக்கு. இவன் வந்து தேசப்பற்றுல ஆள்றா,
இல்ல உண்மை அதுதான். ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். மொதல் விஷயம் அது. அதுக்கு அடுத்தது எல்லாமே அடுத்தடுத்த பாயிண்ட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். முதல் பாயிண்ட் இப்போ ரிவ்யூ போடும்போதே ஒருத்தவங்க வந்து 4 கீழே கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள யோசனையா இருக்கும். நமக்கு குறை சொல்லி ஐயோ என்னடா இது, ஒருத்த மனுஷன் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க, உயிரை கொடுத்து படமா எடுத்துருக்காங்க பயோபிக்ல, நீங்க வந்து என்னடா 5க்கு 5 கொடுக்காம 4 கொடுத்துருக்கேன் 4 கீழே கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதே ஏதாவது குறை சொல்லிடுவாங்க. முதற்கொண்டு எல்லாரும் 4 4.25 4 கொடுத்துருவாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து உண்மையாலுமே சிவகார்த்திகேயன் எஃபர்ட் ஒன்று இருந்துச்சு, அது உண்மை. அந்த கேரக்டராகவே தெரிஞ்ச ஆளு. சாய் பல்லவியோட எமோஷன்ஸ் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ராஜ்குமார் பெரியசாமியோட டீட்டெயிலிங், சின்ன சின்ன டீட்டெயிலிங். ஒரு படம் வந்து உண்மையாலுமே நல்லா உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம் தான். இந்த அளவுக்கு மிக பெருசா பாசிட்டிவ் வர்றதுக்கு இந்த இதான் காரணம். என்னன்னா அந்த முதல் காரணம், அந்த முதல் காரணம் தான் எல்லாமே வரும். அது வந்து ஒரு சில படங்களுக்கு விதிவிலக்கா போயிடும். எல்லா படங்களுக்கும் அதே திரும்ப இது ஆகுமான்னு கேட்டால் அது கிடையாது. அது வந்து திரும்ப திரும்ப எல்லா பாசிபிலிட்டிஸும் அமையணும். அது ஒவ்வொரு தடவை அமையிறது. சரி, அது எல்லாத்தையும் விடுவோம். இந்த வார படங்களுக்கு வருவோம். இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் 2 நாள் இருக்கு. டிராகன், நிலவுக்கு என்பில் என்னடி கோபம், எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க? ஒரே படம் தான் சொல்லணும். அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும். தெரிஞ்சிக்க ஒரு காரணமா கேட்கறேன். விஷால் ப்ரோ ஆரம்பிங்க. அதேதான், விஷால் ப்ரோ ஆரம்பிச்சு விடுவாரு. சரி, ஓகே. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிராகன் தான் போறேன். ஏன்னா எனக்கு பிரதீப்போட லவ் டுடே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது அவர் ரொம்ப கனெக்ட் ஆகுது. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் பேசுறது எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகுது. இன்னொன்று மெயின் ரீசன், அஸ்வத்தோட அடுத்த படம் எஸ்டிஆர் படம். அதனால நான் அந்த படத்தை முதல்ல பார்ப்பேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு நைட்டே நீக்கும் போயிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிராகன், செகண்ட் நீக்கு. காரணம் டிராகனுக்கு தான். நன்றி. ஓகே, மாவீரன் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு படி டிராகனுக்கு ஒரு படி மேலே வெயிட் பண்ணுறேன். அன்றைக்கே சொன்ன ட்ரெய்லருக்கு அப்புறம் 2 படத்துக்குமே ஈக்குவலாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீக்கு வந்து ஃபுல்லாக கதையை சொல்லிட்டாங்க ட்ரெய்லர்லேயே. ஆனால் இதில் என்னமோ மறைக்கிறாங்க. படத்தில் ரிவீல் பண்ணுவாங்க போல், முழுசாக ரிவீல் பண்ணுற டிராகனில். ஆனால் நீக்கு வந்து மொத்த கதையும் படத்துலேயே சொல்லிட்டாங்க, அது ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் டிராகனுக்கு தான் க்யூரியஸாக வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிராகன் தான் எனக்கும். ஓகே, கமெண்ட்ஸ் படிச்சிருவாங்க நடுவில். ஒயில் ரோபோட் மூவி ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வந்திருக்கான் ஒன்று. அடுத்தது வந்து திருச்சியில் வந்து டிராகன் மூவி டிக்கெட் புக்கிங் எப்போன்னு கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு ஓப்பன் ஆகுதுங்க, எல்இஎஸ் மாஸில் ஓப்பன் ஆகுது அது. அடுத்தது வேற என்ன, ஒருத்தர் அஜித் குமார் விடாமுயற்சி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அதை பற்றி பேசுனதுக்கப்புறமா அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் ஏன் அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி யாரும் பேசலை, மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். பர்னி அப்டேட்டில் சொன்னாரான்னு தெரியல, பட் சினிமா அப்டேட்டில் சேராதனால மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் உண்மையாலுமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் அது. நம்ம அதை மறந்தாச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அது பல சினிமா அப்டேட்டில் சேரலைங்கிறனால மறந்தாச்சு. வேறு ஒன்றும் தனித்துவமான காரணம்லாம் எதுவும் இல்லை உண்மையாலுமே. ஆனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து எத்தனை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை வந்து, அதாவது முதல் தலைமுறை பட்டதாரியை வந்து உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? அதை வந்து சூர்யா ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறதுங்கிறது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி பேசுகிற நிறையா இருக்குது, அதை பேசுவோம். அடுத்த ஆள் சொல்லுங்க. நானும் டிராகன் தான் போன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அன்னைக்கு தான் டிசைட் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாருமே கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, கேக்குது. நானுமே ஃபர்ஸ்ட் டே போற அளவுக்கு இல்லை இந்த வாட்டி. சாட்டர்டேல சண்டே தான் போவேன். மேக்ஸிமம் டிராகன் தான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இந்த ஜாலியா இருக்கிற மாதிரி போய் பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது லவ் ஃபிலிம் இந்த மாதிரி சென்டிமெண்டா போட்டு தாக்குறாங்களா, எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு நீக்கு பிரேமுலு மாதிரி ரிவ்யூ வந்தா பார்க்கலாம் ப்ரோ. ஸோ டிராகன் கண்டிப்பா அவங்களே ஜாலியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ட்ரைலர்ல காமிச்ச ஒரு 10 நிமிஷம், சாரி இப்போ ஒரு 10% தான், மேக்ஸிமம் 90% வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓமை கடவுளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டேரக்டரோட அடுத்த படம்னு பார்க்கும்போது டிராகன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நீங்கள் இப்போ சொன்ன அதே காரணத்தை தான் சுவன் ப்ரோ கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. அவர் சித்துவை சேர்த்துக்கிட்டார். இது அவரை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஏதோ சித்துன்னு சொன்னார். ஆமா, விஜய் சித்துவும் அர்ஷத் கானுக்கும் இந்த மாதிரி ரோல் இருக்குதுல்ல, அதையும் நான் பார்க்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் நீக் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறேன், அதுக்கப்புறம் டிராகன்.
ஏன் ப்ரோ ஓப்பன் ஆயிடுச்சா சிரிக்கிறீங்க? ஓப்பன் ஆயிடுச்சா ப்ரோ? என்ன ப்ரோ ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சா ப்ரோ? என்ன ப்ரோ? விடாமுயற்சி விடாமுயற்சி ஃபுல் ஹெச்டி வந்துருச்சா? மனோஜ் ப்ரோ எப்படித்தான் மனோஜ் ஒரு ப்ரோ நீங்க டாபிக்ல இருந்து படம் பாத்தீங்களா ப்ரோ? டைவர்ட் பண்ணி விடுறது கரெக்டா பண்றாரு. இல்ல ஒரு டாபிக் முடிக்கட்டுங்க ஃபர்ஸ்ட். இல்ல இந்த டாபிக் ஆல்ரெடி டிஸ்கஸ் ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சு போயிட்டே இருந்துச்சு. ஓகே எங்க ஓகே ப்ரோ. இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. என்ன ப்ரோ ஸ்மார்ட் ப்ரோ சொல்லல, மகேஷ் ப்ரோ சொல்லல, நீங்க சொல்லிட்டீங்க இப்பதான். சுகுமார் ப்ரோ சொல்லல. ஓ, அவர்தான் பிரீமியர் அந்த பாக்குறாரா? அந்த டாபிக் இல்ல நான் விடாமுயற்சி டாபிக் முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னு சொல்றேன். நான் இது அதான் நீக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன், டிராகன் செகண்ட் பார்க்க போறேன். ஏன்னா வந்து நீக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், டிராகன் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக ஏதாவது இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால அது என்ன சொல்ல, ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அதுக்கப்புறம் கமர்ஷியல் பார்க்கலாம், இந்த ஒரு மைண்ட் செட்டு தான். அதுவும் இல்லாமல் நீக்கு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்படின்னா. புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகலை ஆக்சுவலாக. நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, அந்த படத்துக்கே இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ அதுதான் அந்த படம் பார்க்கணும் வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த 2 படம், இதுதான் பிளான். நல்ல வேலை இல்லை பாரதி, நல்ல வேலை நீங்களே இந்த மலையாள படத்தை பற்றி பேசுறதுனால ஒரு டவுட் இருக்கு. ஃப்ரீ ஆகிட்டு சொல்லுங்க. டவுட் கேட்டுருவோம். இப்போ யாரும் பேசலைன்னா அந்த டவுட் இப்போ கேட்டுறேன். இந்த ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி மலையாள இண்டஸ்ட்ரியில் ஆண்டனி பெரும்பாவூர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருந்தாரு, இல்லை ஒரு போஸ்ட்டு. அந்த சுரேஷுங்கிற ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலா அவர் எதிர்த்து போட்டிருந்தாருல, அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகி ஆண்டனி பெரும்பாவூருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அந்த இஷ்யூவை சுருக்கமாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. ஆக்சுவலாக அது அன்றைக்கி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க எனக்கு. ஆண்டனி பெரும்பாவூர் அதை ஆப்போஸ் பண்ணியிருந்தார், அவ்வளோதான். சுரேஷ், அதாவது கீர்த்தி சுரேஷோட அப்பா, அவர் தான் வந்து மலையாள சினிமா இதில் ப்ரொடக்ஷன் கவுன்சில் இருக்கார். அவர் வந்து ஜூன் 1 நாங்கள்லாம் வந்து ஃபுல் ஸ்ட்ரைக்கு, படமே வந்து இது ப்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காது, ஷூட்டிங் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக எதுவுமே கிடையாது ப்ரொடியூசர்ஸ்க்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க இந்த டாபிக். ஆனால் யாருமே வந்து இதை அப்போஸ் பண்ணி முன் வரல. ஏன்னா இது எல்லாமே அகெயின்ஸ்ட் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் எல்லாமே அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அதிகமாக ரெமுனரேஷன் கேட்குறாங்கன்ற மாதிரி தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாரு. அதே மாதிரி லைட்டாக வந்து சில ஆக்டர்ஸை மறைமுகமாக தாக்குன மாதிரி கேள்விப்பட்டேன், தெரில ஷுவராக, பட் அந்த மாதிரி இருந்துச்சு டாப் ஆக்டர்ஸு. அதனால வந்து ஆண்டனி பெரும்பாவூர், அதாவது அவர் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு, எம்புரான் படத்துக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை விட்டுருந்தாரு. அதுக்கு எல்லா ஆக்டர்ஸுமே வந்து சப்போர்ட்டிவ் பண்ணியிருந்தாங்க, சப்போர்ட்டிவாக கோட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாம் சொன்ன எல்லாமே எனக்கு தெரியும். கீர்த்தி சுரேஷ் அவர் இந்த போஸ்ட்டு மலையாளத்தில் இருக்கு, அது என்ன போட்டிருக்காருன்னு நான் கேட்குறேன். அது எனக்கு டிரான்ஸ்லேஷன் வரல. மற்ற எல்லா இஷ்யூமே தெரியும். அந்த ஒன்று மட்டும் அவர் என்ன வேர்டிங்ஸ் போட்டுருந்தாருன்னா எனக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளத்திலே இருந்துச்சு, டிரான்ஸ்லேஷன் வரல. நானும் போட்டு பார்த்துட்டேன். அதனால அதை மட்டும் கேட்குறேன். அவர் போட்டிருந்த வேர்டு, ஆண்டனி பெரும்பாவூர் போட்டிருந்த வேர்ட்ஸ் என்ன? நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கல ஆக்சுவலாக அது. ஆனால் இது நானுமே அந்த இது ஃபுல்லாக படிக்கல. ஆனால் எல்லாருமே இது சப்போர்ட் பண்ணாங்க. நான் அதனால தான் அதை பற்றி எதுவுமே ட்வீட்டும் பண்ணல, இல்லைன்னா நானுமே பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ நான் படிக்கல. நான் எனக்கு என்னன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பிருத்திவிராஜ் வந்து ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி என்ன மற்றவங்க வேர்ட்ஸ்லாம் டிரான்ஸ்லேஷன் காமிக்குது, அவர் போட்டிருக்க அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் மட்டும் டிரான்ஸ்லேஷன் காமிக்கல. நானும் டிஎல்ல தேடுற ட்விட்டர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். எல்லாமே ஃபயர் விடுறாங்க தவிர என்ன போட்டிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி என்னதான் போட்டிருக்காரு நம்ம அடுத்தேன், அதைதான் பார்க்கலாம் பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே தெரியும். இப்போ நீங்க சொன்ன எல்லாமே தெரியும், அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தெரியல. அப்படி ஃபயர் விடுற அளவுக்கு என்ன வேர்டிங்ஸ் போட்டிருக்கிறாரு அவரு அப்படிங்க மட்டும் நாளைக்கு பார்த்து சொல்லுங்க. ட்ரான்ஸ்லேஷன் நான் போஸ்டே போடுறேன்னா கண்டிப்பா. சரி ரைட், ஓகே ரைட். மற்றவங்க சொல்லுங்க, அந்த கண்டென்ட் நம்ம திரும்பி நானே கண்டு பண்ணிட்டேன். நான் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அகரம் ஃபவுண்டேஷன் பற்றி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நான் அதை உண்மையிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது வந்து உண்மையிலே நல்ல இனிஷியேட்டிவ் தான். எனக்கு ரொம்ப இப்போ பார்க்குறப்ப பெருமையாக இருந்துச்சு. பட் அது சினிமா அப்டேட்ஸில் வராதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் சொல்லலை. பட் அதை பற்றி டாபிக் பேசுறேன்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அப்புறம் நான் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான், நீங்கள் மூவி பார்த்துட்டு வந்து எந்த மூவி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களோ அதுக்கு தான் போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து சப்தம் மூவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இந்த 2 மூவி மேல எனக்கு ஹோப்பே இல்ல. ஹோப் இல்லன்னு சொல்லல. இது நீக் அண்ட் டிராகன். ஒரு இது எதிர்பார்க்கலாம்னு அதான் எனக்கு ஒரு சொல்லிட்டீங்களே ஹோப் இல்லன்னு. பிளானிங்கே இல்ல. இல்ல ஹோப்ன்னு சும்மா சொல்லிட்டேன் தலைவா. இல்ல அந்த அஸ்வத் குமார் அவரு ஓமை கடவுளை நல்லா டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாரு. இந்த 2 மூவில எது நல்லா இருக்குன்னு நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அத பார்த்துட்டு தான் போவேன். இல்ல நீக் எப்படினாலும் உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துரும். ஏன்னா நாளைக்கு பிரீமியர் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சுகுமார் அதனால ப்ரோ அது வியாழக்கிழமை நாளைக்கு இல்ல Sunday. சுகுமார் வியாழக்கிழமை ப்ரோ கிட்ட இருந்து ரிப்போர்ட் வராது. இல்ல சுகுமார் ஒரு படம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா வந்து சொல்லிருவாரு. படம் நல்லா இல்லன்னா தான் மட்டும்தான் வந்து சொல்ல மாட்டாப்ல. பிரகாஷ் ப்ரோ நானு 2 டேஸ் முன்னாடி மெட்ராஸ்காரர்னு ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரிவ்யூஸ்லாம் வந்து செக் பண்ணேன். உங்க ரிவ்யூஸ் நீங்க போட்டிருக்கீங்களான்னு பார்த்தேன். டீசென்ட்டான படம்னு போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த படம் பார்த்தேன். ஸ்டார்ட்டிங்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுத்த மலையாள விட்டாங்க. படமா இருந்துச்சுல ப்ரோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த நல்லா ஒரு ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டா கூட்டு வர நல்லா என்கேஜிங்கா கொண்டு போறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரியே சுத்த விட்டாங்க. எனக்கு என்ன எப்படி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா எனக்கு இல்ல சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல நான் அந்த படம் பார்க்குறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில சீன்ஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. அதனால தான் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரி நீங்க சொல்லுங்க. ஓகே. நான் வந்து படம் நல்ல படம் அப்படி இப்படின்னு ஆகாவெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் டீசென்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மட்டும் தான் போட்டிருக்கேன். பாசிட்டிவ்ஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். பெருசால சொல்லி கடைசியா ஒன்றே சொல்லியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியதான் அந்த படம் நல்ல படமா வந்திருக்கும். சின்ன குறைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு போர் அடிக்காத படமா போச்சு அப்படின்னு மட்டும் தான் முடிச்சிருப்பேன். அவ்வளோதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிவ்யூ நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஆகா ஓகன்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் அந்த படம். சரி நீங்க எந்த படத்துக்கு போறீங்க பிரகாஷ்னா இந்த வாரம் சொல்லிட்டீங்களா? எனக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் டிராகன் பார்க்கணும். அதுக்கு காரணம் வந்து ஒரே காரணம் தான். எல்லாரும் டிராகன் பார்ப்பாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நிலவுக்கு என்மேல் எனக்கு கோபம் பார்க்கணும்னு ஒரு எண்ணம். அடுத்து வந்து தனுஷ் டைரக்ஷன், அது ஒரு ரீசனு. டிராகன் வந்து செகண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து தனித்தனியாக அது எப்படியும் 2 படத்தையும் பார்க்க தான் போகிறோம். டிராகன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் கமர்ஷியல் படம். அது இது இல்லை அது நிலவுக்கு என்மேல் கோபங்கிறது யூஸ்வல் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டாங்க. 2மே கிட்டத்தட்ட ஒரே தட்டில் வச்ச த்ராஸ் தான். அந்த ஒரே த்ராஸில் வச்ச தட்டுக்கு மாதிரி தான் வச்சுங்களேன். பெருசாலாம் இல்லை. எனக்கு வந்து அதில் நிலவுக்கு என்மேல் எனக்கு கோபம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு ஒரு எண்ணம். அது நான் ஷோ டைமிங்கை பொறுத்து தான். ஷோ டைமிங் எப்படி போடுறாங்க நமக்கு ஃபஸ்ட்டு எது போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமான ஐடியா. மற்றபடி 2 படமே நமக்கு சேம் தான். ஒரே ஒரு டிராகனுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தனியாக இருக்குது சார். எப்படின்னா நான் வந்து 2வது தடவை ஒரு படம் 2வது பார்க்குற படம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணால் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாலியாக வரலாம். அதுக்காக டிராகன் 2வது பார்க்குறேன். ஏன்னா ஓமை கடவுளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேரக்டர். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து அவர் மேலே நிறையா ட்ரோலை வச்சு அவர் பேசியிருக்காரு. அதை வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தான். அவர் பேசுறது அவர் தரப்புலேருந்து யோசிச்சா பர்ஃபெக்டாக தான் தெரியுது. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப அந்த மற்ற கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப அவங்க கமெண்ட் பண்ணுறவங்க மேலே நியாயமாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சு இவங்க பாயிண்ட் ஆஃப் இவர் சொல்கிறது பர்ஃபெக்டாக தெரியுது. ஏன்னா நான் வந்து கான்ஃபிடண்டாக பேசுகிறேன். நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் நானே கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசினா எப்படி இருக்கும்? அதனால் நான் கான்ஃபிடண்டாக பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கான்ஃபிடண்டாக இருக்க தப்பு ஒன்றும் இல்லையேன்னு. அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது ஒரு ஃபுல் கமர்ஷியலாக நமக்கு வந்து ஓமை கடவுளை டேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் படம் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு அவங்க படத்தில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னமோ அந்த சைபர் கிரைம் வச்சு இருக்குமோன்னு தோணுது. அவ்வளோதான். இந்த படத்தை இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எந்த படம்னா படத்தில் காமிக்காமல் இருக்கிறத சொல்லாதீங்கண்ணே. டிராகன். ஆமாம் இப்போ உட்காந்து கதை தான் சொல்கிறேன். ஏங்க படம் பார்த்துட்டேனா நான் படம் பார்த்தா கதை சொல்லலாங்கலாம். சும்மா இவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இல்ல நான் எந்த இன்டர்வியூஸ்மே பார்க்கல தெரியல. நேத்து மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் குட்டிகளா நடந்தா நல்லா இருக்கும் தோணுது. முருகேஷ் ப்ரோ வந்த வேலையை ஆரம்பிங்க. தயவு செஞ்சு பேசாம இருங்க. இல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாமா? என்ன வேலையா? கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. அடுத்தது செகண்ட் டைரக்ட் கொஸ்டின் தான். அது இதுல என்னங்க இருக்கு? நான் கேக்குறது வந்து அவருக்கு பதில் சொல்றோம். அவரு தான் சொல்லணும் சபைக்கு முன்னாடி. ஹலோ கேக்குதுங்களா? என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு? அஜித் குமார் டிவி கேக்குதா ஒரு கமெண்ட். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க 1000 crore பத்தி. பட் பீட்ஸ் எல்லாம் யாரும் நம்ம சாரை பீட் பண்ணிட கூடாதுன்னு தான் இருக்கு.
அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கொஸ்டினே ரைஸ் பண்ணக்கூடாது அஜித். தலைவா எல்லா புரியல அரசுமே நல்லா என்ன ப்ரோ சொன்னீங்க? ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. திருப்பி ட்வீட் சொல்லுங்க ஒரு வாட்டி. பண்ணிடக்கூடாதுனால நான் போடல. அப்படிதான் நீங்க பாருங்க, இல்லைங்க. அது ரிலீஸ் சொல்லுங்க. ஆகிற வரைக்கும் நான் எதுவுமே தப்பா போட்டிருக்க மாட்டேன். ரிலீஸ்க்கு நான் அப்புறமும் தப்பா இல்ல போட்டிருக்க மாட்டேன். தப்பா நீங்க போடலைங்க. தப்பா போடல. நீங்க என்னன்னா நான் ஓகே நான் வந்து தப்பு சொல்லலைங்க. எல்லாருக்கும் ஃபேன்ஸ் அவங்களும் பண்றாங்களாம் தப்பு சொல்லல. ஆனா அது போட்டுட்டு அந்த கொஸ்டின் நம்ம இங்க ரைஸ் பண்ணவே கூடாது. அததான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போடுங்க உங்களோட இதுதான். அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது இந்த கொஸ்டின் கேட்க கூடாது இல்லையா? இப்படி இருந்தாக்கா அப்படி இப்படி அடிச்சிட்டு இருந்தாக்க யாரோட ஃபேனா வேணா இருக்கட்டும். அப்படி இருந்து இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா எதுவுமே 1000 crore வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் பிரகாஷம் சொல்றாப்ல. ஹேட்ரட் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் ஏன் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்றீங்க இங்க வந்து? ப்ரோ ஹேட்டட் இல்ல ப்ரோ. இன்னொருத்தர் இல்ல அதே மாதிரி அஜித்குமார் உங்கள்ட்ட இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்பதான் பாக்குறேன். நான் இந்த கிரியேட்டட் வெர்ஷனை வந்து ட்வீட்டா இங்கே ஸ்பேஸுக்கு கீழே போட்டிருக்கீங்களான்னு இதை சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஒருத்தர் டிஎம்மும் பண்ணியிருக்காரு. இவருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு. ஸ்பேஸில் நம்ம வந்து கிரியேட்டட் வெர்ஷன் நம்ம வந்து பர்னியே சொல்லுவார். நம்ம வந்து அஃபிஷியலாக ஹெச்டி தான் நம்ம பேசுவோம். சில விஷயங்கள் யாராவது கேட்டால் பேசணும். இதை வந்து ட்வீட்டாக போட்டு ஸ்பேஸ் கீழே கமெண்ட் பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு ஒருத்தர் டிஎம்ல கேட்குறாரு. அதை நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. பார்த்துங்க. இல்ல ப்ரோ, அதை நான் போட்டதுக்கு காரணம் வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து அது அந்த அளவுக்கு போயிருக்கு. உங்க அக்கறையே இங்கே காட்ட வேணாங்கிறாரு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிக்காத நடிகர் படம் அப்படின்னா அதுல காட்ட வேணாங்கிறாரு. அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள். வேற ஒண்ணும் இல்ல. பிடிக்காத நீங்க நடிகர் அவர் உங்களை விஜய் ரசிகரா பாக்குறாரு. அவர் உங்களை விஜய் ரசிகரா ரைட் ஓகே. இந்த அதாவது அஜித் படத்துக்கு நீங்க ஒரு விஜய் ரசிகரா இருந்து இங்க வந்து இந்த ஸ்பேஸ்ல கமெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற அதை என்ன சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வேணும் திட்டுறாரு. நான் சப்போர்ட் பண்றேனா நீங்களே சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ, நான் எல்லாத்துக்குமே லிங்க் போட்டிருக்கேன். நான் மேல ஷேர் பண்ணு இது மேல ஷேர் பண்ணல. அவ்வளவுதான். லிங்க் போட்டு இது வந்திருக்குன்னு நான் மேல ஷேர் பண்ணுவேன் எல்லா படமுமே. அது மாதிரிதான் இதுவும் பண்ணேன். ஸோ நீங்க விஜய் ஃபேனா பார்த்து அஜித் ஃபேனுக்கு நான் இப்படி போடுறேன்னா இது நான் எதுவும் எடுத்துக்க முடியும். எது நான் சொல்ல விரும்பல. அவ்வளவுதான். ப்ரோ ரெட்ரோ ப்ரோ, நீக்கு டிராகன் பேசும்போது தான் நான் இதை பத்தி பேசினேன். என்ன மட்டும் டாபிக் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. நான் தான் முடிச்சு நீங்களே எடுத்துக்கிட்டீங்க டாபிக். முடிச்சுலன்னு கேட்டதான் ஆரம்பிச்சேன். இல்ல நான் சரி வெளியே போயிட்டு இருந்தேன். கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணா மனோஜ் ப்ரோ நீங்க எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவீங்க? யாராச்சும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க ஏதாச்சும் பேசுவீங்க. அப்ப பேசுறது நின்றும். சரி பேசுங்க. அதுக்கு சொன்னேன். நான் அப்புறமா ஆரம்பிக்கும் போது சரி இப்போ எல்லாம் முடிஞ்சுன்னா நான் அடுத்த டாபிக் போறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். நான் டீசெட் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் அப்பதான் பார்த்தேன். அது அப்ப நீங்க பேசுனது கேட்டுச்சு எனக்கு. ஆனா வேற படத்தை பத்தி நினைச்சிட்டேன். இப்பதான் அஜித்குமார் ப்ரோ அந்த போட்டோ பார்த்து கேட்டேன். அதுக்குள்ள என்ன எல்லாரும் ரவுட் கட்டிட்டீங்க. சரின்னு பார்த்து நான் வெளியே போயிட்டேன்னா இல்ல கட் ஆயிடுச்சா இல்ல தூக்கிட்டாங்களா தெரியல. வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணான்னு பார்த்தா மேக் இருந்துச்சு. அதான் மேக்ல சொல்றேன். இன்னொரு விஷயம் கமெண்ட் பண்ணிருக்காரு. காரணம் ஒருத்தர் பண்ணிருக்காரு. மற்ற படங்கள்லாம் பேசுவீங்க. அண்ணன் பீஸ்ல வரலாம்னு பேசுவீங்க. இது மாதிரி ஸ்பேஸ் கீழே லிங்க்லாம் எடுத்து போட மாட்டீங்க. அந்த ஹெச்டி லிங்க்லாம் எடுத்து போட மாட்டீங்க. போட்டிருக்கீங்களே கேட்டிருக்கிறாரு. கரெக்டு தான். அது நம்ம அதை போட வேணாம் தான். அதை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்து அஃபீஷியலாக வரல. இல்லை அஃபீஷியலாக வராத படத்தை பேசவே வேணாம். நம்ம எப்பவும் பர்னி அதை தான் சொல்லுவார். இல்லை அதை நம்ம நியூஸாக மட்டும் சொல்லிட்டு போகிறது கூட ஓகே. அதையும் நம்ம நியூஸாக சொல்ல மாட்டோம். மற்றவங்க கேட்டால் தான் கமெண்ட் பண்ணாலும் சொல்லுவோம். இது கமெண்ட் பண்ண வேணாம் தவிர்த்துருக்கலாம். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஓகே வேற யாரும் சொல்லுங்க. இல்லை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? எல்லாமே ரவுண்டு கட்டியாச்சா? மகேஷ் ப்ரோ தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு டிராகன். ஆமாண்ணா இன்னைக்கு அவர் வாயவே அவர் கரெக்ட். ஆமா இல்ல நான் அந்த ஆபீஸ்ல இருக்கேன் இன்னைக்கு. அதான் டிராகன் தானா எனக்கு இந்த 2 படத்துல டிராகனாவது இங்க ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தேன். வரவே இல்லை, போடவே இல்லை. ஒருவேளை இங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிராகன் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி அதான் நீக்கு வந்து எனக்கு ஏதோ இப்போ அவங்க ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது அவங்க அஃப்கோர்ஸ் 2 படமும் யூத்தை தான் டார்கெட் பண்றாங்க. அதுல இன்னும் நீக்கு எனக்கு ஏதோ ரொம்ப ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் பாரி அந்த அவங்க காட்டின விஷயம் அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. டிராகன் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கலவையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆப்வியஸா எனக்கு டிராகன் தான் நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் முதல்லயே. அதனால ஓடிடி வந்தா கூட டிராகன் தான் முதல்ல பார்ப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது கரெக்டா? கேக்குது. ஓகே ஓகேங்க. இல்லை ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன்னு நினச்சேன். ஓகேங்க. நீக்கு வந்து அதிகமா திருச்சிற்றம்பலம் டோன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி இருந்தா சூப்பரா இருக்குமே தலைவா. அந்த அந்த ஒரு டைரக்டோரியல் லைன்ல இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ மோரோவர் அவருமே பார்க்கறதுக்கு தனுஷோட சைட்ல இருக்கனால சைட்ல இருந்து பார்த்தா தனுஷ் மாதிரி தான் இருக்காப்ல.
ஸோ இந்த 2 படம் இல்லாம வேற என்ன ரிலீஸ் ஆகுதுங்க இந்த வீக்கெண்டு? இன்னொரு படம் ராமம் ராகவம்னு ஒரு டப்பிங் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தெலுங்கு படம். ஓகே. வேற ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஆனா என்ன படம் டக்குன்னு ஞாபகம் வரல. பரணி எதுவும் லிஸ்ட் இருக்கா? எடுத்து வச்சிருப்பீங்களே. லிஸ்ட் எடுத்து வைக்கல, நான் நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். இந்த 3 படம் தான். ராமம் ராகவ் தான் எனக்கும் தெரியும், பட் வேற எதுவுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஆக்சுவலா நான் ஏதாவது அதே தெரிஞ்சு மாதிரி நீக்கு மட்டும் தான் ப்ரீமியர் போடுறாங்களா? டிராகன் போடலையாங்க ஆஸ் ப்ரீமியர்? ஆஃப் நோ நீக் மட்டும் தான் ப்ரோ. டிராகன் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே. இல்லை என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா? யூஸ்வலாக அந்த அந்த இதில் இப்போ லக்கி பாஸ்கர் எல்லாம் போட்ட மாதிரி முந்தின நாள் அது இது வந்து வெறும் செலிபிரிட்டி ப்ரீமியர் மட்டும் தான் ஆமா. பண்றாங்க. இன்னொன்னு Public மகேஷ் ப்ரோ, premier கிடையாது. டிராகன் ஓ சரி சரி ஓகே. பிரீமியர் இல்லைனாலுமே சொல்லுங்க. ஒரு பெரிய ஹைப் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கும் ஓப்பனிங். அதனால அவங்க தேவையில்லைன்னு கரெக்டுங்க. ஆமா, நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்க. ஆமா 100%. நம்மள மாதிரி யூத் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, எப்படியும் ஜெயிக்க 42 வயசுல வச்சிருவாங்க. நம்மள மாதிரியா? மறந்துருப்பீங்க எப்படிங்க மறப்போம்? ஆபீஸ்ல இருக்கேன்றீங்க, 2 குழந்தைங்கன்னு நீங்க மறந்துருவோமா? பிரகாஷ் ப்ரோ, ஆக்டர் கார்த்தி பத்தி எதுவும் அப்டேட் இருந்தா சொல்லுங்க. இப்போ வாவாதியார் அப்டேட்டா வாத்மான் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானே படம் வர்றது டவுட்டுங்கிற அளவுக்கு இருந்தேன். நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் சீக்கிரம் விட்டுட்டாங்க. அடுத்து இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொல்ல தெரியுமே, சர்தார் சர்தார் இந்த 2. வாவாதியார் முடிச்சுட்டு அவர் சர்தார் 2 நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து தானாக்காரன் டைரக்டர் தமிழ் கூட படம் பண்றாரு. அது முடிச்சுட்டு டைரக்டாவே கைதி 2 தான். கைதி 2க்கு நடுவில் ஒரு கைதி 2 முடிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கூட படம் பண்ண போறாரு. அதாவது கார்த்தி வந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான படம் அது. அடுத்த ஸ்டேஜ் இல்ல, வேற லெவல் ஸ்டேஜ் போறதுக்கான படம் அது. கைதி 2 ஆரம்பிக்கிற தருவாயில தான் அந்த அண்ணா க்ளூ அந்த ஏதாவது கூட அனௌன்ஸ்மெண்ட்லாம் மண்டை வரும். வெடிக்கும் ப்ளீஸ்ண்ணே. அதெல்லாம் இல்ல, ஒரு பெரிய படம், ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று பண்ண போறாரு. முன்னாடி வந்து அவருக்கு அதாவது பெரிய படமா, பெரிய படம்னா அவருக்கு வந்து முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன். ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆசைப்பட்ட ரோல் வந்தியத்தேவன், கமல் ஆசைப்பட்ட ரோல், கடைசி விஜய்க்கு போன ரோல், மகேஷ் பாபுக்கு போன ரோல், இப்படி 4 பேருக்கு போய் கடைசியா வந்து கார்த்தி பண்ணாரு வந்தியத்தேவன், அந்த பொன்னியின் செல்வன்கிற படம். ஆனா அது வந்து அவருக்கு வந்து ஒரு அந்த ரோலா அவருக்கு ஒரு சூப்பர் ரோல். அடுத்த கட்டமா கொண்டு போகிறதா அப்படின்னா அந்த படத்துல யாருக்குமே எந்த பயனில்லை. அந்த படத்துல பலன் அடைஞ்ச ஒரே ஆள்னா த்ரிஷா தான் செகண்ட் ரவுண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து பெரிய லெவல் பலன்லாம் கொடுக்கல. ஆனா கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமா வரப்போறதுக்கான ஒரு படம் சரி பேசிட்டு பிரகாஷ் இருக்காங்க. அண்ணா, ஒரே அந்த நிமிஷம். படம் வந்து புது கூடிய விரைவில் மணிரத்னம் ஏற்கனவே டைரக்ஷனா? பண்ண படமா? ஏற்கனவே பண்ண டைரக்டரான புது காம்பினேஷனா? ஏற்கனவே பண்ண டைரக்டரா? அதான் புது மணிரத்னம் புது டைரக்ஷன் காம்பினேஷன் போல புது இருக்குல்ல இருக்கு. புது காம்பினேஷன் மணிரத்னம் கூட புது கிடையாது, மணிரத்னம் காம்பினேஷன்னா கிடையாது, புது காம்பினேஷன் சங்கரா? வரும். நான் சொல்றேன், அதெல்லாம் வேற வேணாம், நான் சொல்றேன். ஓகேவா? ஓகேங்க. அது வரும், கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அவ்வளோதான். அப்புறமேட்டு வந்து அடுத்த வாரம் வந்து குட் பை டக்லி டீசர் வரனால நம்ம திங்கக்கிழமையிலேருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை குட் பை டக்லிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச ஆஹா, தகவல்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் ஆரம்பம். சூப்பர் சூப்பர். திங்கக்கிழமை வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவோம். ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தோம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகட்டும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் குட் பை டக்லியில் நமக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். அது எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால டிஎம்ல பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே யாரும் கேட்கல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், டிஎம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை திங்கக்கிழமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். நமக்கு வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். அது புத்தம் புதிய தகவலா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தான் சொல்லணும். புத்தம் புதிய தகவல் ஏகப்பட்ட புதிந்த தகவலா அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் தகவலை சொல்லிக்கிட்டே வருவோம். 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை சொல்லுவோம், அவ்வளோதான். அண்ணா அதே மாதிரி தளபதி 69 அப்டேட் எதுவும் இருக்கா? இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டோமே, படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஷூட் அவங்க வந்து பிளான் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பிளான் இருக்குது. பிப்ரவரி லாஸ்ட் வீக் முடியும்னாங்க. இப்போ மார்ச் வரைக்குமே போகும், மார்ச் ஃபுல்லாகவே ஷூட்டிங் போகுங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்கள்லாம் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் திரும்ப ஷூட் போகும்போது தான் தெரியும், அது ஷூட் ஃபுல்லாக முடியும் போது. நேத்து நான் ஆனால் உங்ககிட்ட கேட்ட கண்டிப்பாக அந்த படம் அப்டேட் ஷூட்டிங் நேத்து நான் உங்ககிட்ட ஒரு அப்டேட் கேட்டேன்ல எண்டிங்ல, ஒரு என்ன தெலுங்கு கேட்டீங்க? ஆக்டர் அந்த நடிக்கிறாங்க. சிவராஜ்குமார்னு சொன்னீங்க. ஆஹ் சிவராஜ்குமார் அந்த நடிக்கிறாரு, நியூஸை இன்னைக்கு தெலுங்கு ஆக்டர்னு சொன்னீங்க. அந்த நியூஸ் இன்னைக்கு சில பேரால் மூவரால் அவர்கள் வீடியோவில் எனக்கு தெரியுங்க பகிரப்பட்டுள்ளது. யாருன்னு. அடப்பாவத்தை அதுக்குள்ள டீமா அதுதான் என்ன தரையில பேசுனதுதான் திரையில வருதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யார் அண்ணா நடிக்கிறாங்களா? அண்ணா, அவங்க நம்ம ஸ்பேஸ அவங்களும் சொல்லல கேக்குறாங்க அண்ணா. நானும் கேள்விப்பட்டேன். ப்ரோ, நீங்க தான் சொல்லலையே. நீங்க சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன இல்ல பதில் அவங்க சொன்னீங்களோ அவங்க சொன்னது தான் யாருன்னா சொன்னாங்க. ஜெகபதி பாபு, ஸ்ரீகாந்த்,
அப்புறம் ஐயோ நான் சொல்ல அதே பதிலா ஆமா ஐயோ ஜெகவதி பாபு, ஸ்ரீகாந்த், இன்னொருத்தர் யாரையோ சொன்னாங்களே பழைய ஆக்டர் யாரோ. ஆக்சுவலா நான் ஜெகவதி பாபுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் தான் சொல்ல வந்தேன். ஆனா சரி ரைட் ஜெகவதி பாபா இவரு அஜித் குமார் ஆரம்பி அப்படி நிப்பாட்டிட்டு அவர் சிவாக்கு பதிலா ஜெகவதி இல்ல பாபா அவங்க என்ன சொல்லவும் டக்கு சொன்னாங்கன்னா ஒரு நிப்பாட்டேன். பழைய நான் தெலுங்கு ஆக்சுவலா நடிகர் அப்படின்னாங்க. உடனே சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணன் எல்லாம் பேசினாங்க. அவங்க எல்லாம் ஏங்க வந்து நடிக்க போறாங்கன்னு. ஏங்க சீரியஸா சொல்லுங்க அவங்க பழைய நடிக்கிறாங்க ஏங்க, அவங்க இன்னமும் ஹீரோ ஆமா, நடிக்கிறாங்க. அதாவது ஹீரோவா நடிக்கிற ஆட்கள் தான் பழைய நடிகர்னு சொல்றோம். அவங்களே அது தப்பு, அப்படி சொல்றதே தப்பு தான். இருந்தாலும் இப்ப ஜெகவதி பாபு முன்னாடி ஹீரோவா நடிச்சாரு, இப்ப அவர் வந்து வில்லன் நடிச்சிருக்காரு. இப்ப அதுக்கப்புறம் குணச்சித்த கதாபாத்திரங்கள் வந்துட்டாரு. அதனால அவர் பழைய ஆக்டர் சொல்றப்ப அதான் சுனில் ஓகேங்களா. சொன்னாங்க. சுனில் சிரஞ்சீவி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னாங்க. சுனில், ஜெகவதி பாபு, சுனிலா இல்லனா இவர் ஸ்ரீகாந்த். தெரியல அதெல்லாம் தெரியல. எனக்கு சுனிலுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சுனில்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றதுக்கு வந்து தெரியல. ஜெகவதி பாபு அப்படின்னா ஒரு கொஞ்சம் குலச்சித்திர கதாபாத்திரம் எல்லாம் பண்றாரு, அவர் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ரீகாந்த் பண்ணுவார். ஸ்ரீகாந்த் வந்து எல்லா ரோலும் பண்ணக்கூடிய ஆள். அவர் வந்து வில்லனும் பண்ணுவார், காமெடியன் ரோலும் பண்ணுவார், எல்லா ரோலும் பண்ணுவார். பர்ஃபெக்டா இருக்கும். தெலுங்கு அது அது அவங்களாம் வந்து ஒரு இது எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பண்ணாம அது மாஸ் இருக்கனால அவங்க வைக்கலாம்னு வச்சுக்கங்க, போயிட்டு போய் விடுங்க. மற்றபடி என்ன பொறுத்த வரைக்கும் தெலுங்குல இருந்து கூட்டு வரணும். ராகு ரமேஷ் தான் தமிழுக்கு கூட்டு வரணும். நிறைய படங்கள் நடிக்க வைக்கணும். சூப்பர் ஆக்டர். ஆனா அந்த இவருன்னு அலாவை குண்டபுரம்ல அப்பாவா இருப்பார்ல, ஒரிஜினல் அப்பா இல்ல, ஜெயராம் இல்ல, இன்னொருத்தவர். ஓ அவரா அவரு செம்ம ஆக்டர். அவரா பண்ணுன அவரு. அவர் பேர் அவரு தமிழ்ல தீவிரவாதி படம்னாலே அவரை கூட்டு ஆமா. வராங்க. ஆனா டோனின்னு ஒரு படம் நல்லா தீவிரவாதி நடிச்சிருப்பாரு, பிரகாஷ் ராஜ் படம். ஏங்க ஒரு படம் நடிச்சாரு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன என்ன படம் படம்? இருப்பாரு யார் சொல்றீங்க? ராகு ரமேஷ் சொல்றீங்களா? இல்ல அழகவாய்கனபுரம்ல அப்பா வருவாரு அவருதான். சுனில் சர்மா. அவர் பேர் ஏதோ மறந்து போயிடுச்சு. ஓகே, முரளி சர்மா முரளி சர்மா. அவரு முரளி முரளி சர்மா. ஆரம்பம்லாம் இருப்பாரு. ஆரம்பம்லாம் அவர் தான் அந்த தீவிரவாதியா வரும். இல்லைங்க இப்ப தமிழ் ரீசெண்டா படம் சம்பவம் தீவிரவாதி பண்ணாருங்க, இதுக்கு முன்னாடி ஞாபகம் கேஸ் இல்லையா? நடக்கும்போது அவர் பேரு பிரகாசனன் சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணேன். கரெக்டா பிரகாசனன் தான் கரெக்டா சொல்றாரு. அவர் பேரு முரளி சர்மா. எனக்கு அவரு பிடிக்கும், ராகு ரமேஷ் பிடிக்கும். போசானி கிருஷ்ண முரளின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அவரு பண்ணு. அவரையும் பிடிக்கும் எனக்கு. போசானி கிருஷ்ண முரளி நல்லா பயங்கர ஃபன்னு. ஐயாங்க எனக்கு தெலுங்குல இவங்க 3 பேத்தையும் பிடிக்கும். பிரகாஷ் போசானி கிருஷ்ண முரளி யாரு? போசானி கிருஷ்ணமூர்த்தி. ரைட்டர் அவர் ரைட்டர், ஒரு டேரக்டர், ஒரு ஒரு சொல்ல போனா ஒரு பி கிரேட் மூவி எடுத்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன். போசானி கிருஷ்ண முரளி அவர் அதையும் எடுத்திருக்கிறாரு. போசானி கிருஷ்ண முரளி யாருக்கு எப்படி உதாரணம் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நீங்க ஏதாவது படம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். எல்லா படம் இல்ல இங்க ஒன்னே ஒண்ணுதான். எல்லா படத்துலயும் ராஜா 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 ராஜான்னு கூப்பிடுவார். எல்லாத்துலயும் ராஜா ராஜான்னு சொல்லுவார். அவர் தான் போசானி கிருஷ்ணன். ராஜாங்க டைலாக் இல்லாம பேச மாட்டார் அவரு. உங்களுக்கு எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு டப்பிங் படம் பாத்தீங்கன்னா தெரியல சொல்லலாம். டப்பிங் படம் ராஜா த கிரேட் பாத்தீங்களா? கண்ணு தெரியாத ரவிதேஜ் அடிச்சிருப்பாருல, ப்ரோ அந்த படத்துல இருப்பாரு. அதுல அந்த இல்ல உங்களுக்கு சிம்பிள் என்ன சொல்றீங்க, அல்லு அர்ஜுன் படம் லக்கி அல்லு அர்ஜுன் வருது. ரேஸ் குரம் பாத்திருக்கீங்களா? ரேஸ் குரம்ல மினிஸ்டர் இருப்பார்ல, பாத்துருக்கேன் ப்ரோ. கடைசியா வந்து யாகம் பண்ணுவார். அவரு தான் வந்து போசானி கிருஷ்ண முரளி. ராஜா அப்படிங்கிற டைலாக் இல்லாம அவர் பேச மாட்டாரு, டப்பிங்கே இருக்காது. ஒரு படத்துல 100 தடவை ராஜா ராஜான்னு கூப்பிட்டுருவாரு. டெம்பர் ஒரிஜினல்ல போலீஸ் ரோல் சூப்பரா பண்ணிருப்பாரு. கேஎஸ்ரி குமார் ரோல் இங்க இருக்குல்ல, அது செம்ம ரோல் அவர் பண்ணது. எனக்கு வந்து போசானி கிருஷ்ண முரளி நடிச்சதுலேயே ரொம்ப பர்ஃபெக்ட் நடிப்புனா அந்த டெம்பர் ஒரிஜினல்ல அவர் நடிச்ச ரோல் செம்மையா இருக்கும். இங்க கேஎஸ்ரி குமார் நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்தனால முரட்டு ரோலா இருக்கும் அது. ராகு ரமேஷ் இவங்கெல்லாம் வந்து எல்லா ரோலும் பண்ணக்கூடிய, வில்லன் ரோலும் பண்ணுவாங்க, காமெடியன் ரோலும் பண்ணுவாங்க, குணச்சித்திர ரோலும் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. 4-5 பேரே தான் மாத்தி மாத்தி பண்ணுவாங்கல்ல. ஆமா அவங்களாம் வந்து இது கிட்டத்தட்ட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. ஆமா கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லா ஒரு அதாவது டேரக்டருக்கு ஃபேவரேட் லக்கி சாமாவும் பார்ப்பாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு ரோலுக்கு ஒன்று காமெடி ஆக்கிறது, ஒரு படத்துல அப்பா ரோல் ஆக்கிறது, ஒரு இடத்துல ஹீரோக்கு அப்பா ஆக்கிறது, ஒரு படத்துல ஹீரோயினுக்கு அப்பா ஆக்கிறது, இல்லையா படத்துல காமெடி ஆக்கிறது, ஏதோ ஒன்று கொடுத்து வில்லன் ஆக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சு இதை பண்ணிடுவாங்க. சரி முரளி சர்மா மூவி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஆனா என்ன படம்னு சொல்லுங்க. இப்ப நடிச்சதா எப்ப நடிச்சது? எனக்கு அவர் முதல்ல கலர் ஜெராக்ஸ் எடுத்த காண்டாமிருக மாதிரி இருக்கான்னு சொல்லி சூரி இது சந்தானம் சொல்லுவாப்பியா. அதுல என்னது மலைக்கோட்டை படம் நினைக்கிறேன். தமிழ்ல வந்து முரட்டு ஃபன் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரா இவன் கலர் ஜெராக்ஸ் எடுத்த காண்டாமிருக மாதிரி இருக்கான்னு. ரத்னம். ஆட ஏங்க நீங்க கர்மத்தை நல்லா ஏதாவது சொல்ல வரீங்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிரகாஷ் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேட் கேள்வி. இப்போ அந்த ஜூனியர் என்டிஆர் அடுத்து அந்த வார் 2 தான் அடுத்தது வரப்போதாங்க வருது. ஆமா பிரசாந்த் தேவராக் முடிச்சு ஆமா வார்ப்பு தான் எடுத்துட்டு இருக்காங்க ஷூட்டிங். அது இந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ்னாங்க.
அதுதான் அதான் ஃபர்ஸ்ட் வந்துருமா? வருது. ஏதோ ஷூட்டிங் டிலேன்னு எங்கேயோ படிச்சேன் நான். போயிட்டு இருக்க ஷூட்டிங் எல்லாம். இல்ல சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்டேட்டே கொடுக்கல அவங்க. ஓகே ஓகே. அதுல நெகட்டிவ் ரோல் பண்றாரு அவரு ஜூனியர் என்டிஆர். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்றாரு. ஆனா அதுதான் வந்து பாலையாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு. அதனால டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரியே சொல்லி அதை மேட்ச் பண்ண பாக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வில்லனா முழு வில்லனும் இல்ல, எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ல ஒரு வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரி. பார்க்கல. அதுல டைகர் ஷ்ராஃபும் ரித்திக் இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. ஆனா டைகர் ஷெராஃப் பாத்தீங்கன்னா வில்லன் தான், ஆனா வில்லன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ஸ்வாப் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல. எந்த படம் ப்ரோ? முகம் முகம் வார்ல அதுவா? ஓகே ஓகே. ஓகே. விஷால் ப்ரோ என்ன கை காட்டுற ப்ரோ? ஸ்பீக்கர் கொடுங்க புரியல. பாவம். எங்க எனக்கு காட்டல, பர்னி தான் காட்டணும். நான் என்ன எனக்கு யாரும் இன்ட்ரெஸ்டா டாபிக் பேசுற மாதிரி இல்லையே, முடிச்சிடலாமான்னு கேட்க வந்தேன் கடைசியில. இல்ல கொடுத்துட்டேன். பரவாயில்ல, முடிக்கிறதா இருந்தாலும் கொடுங்க. பாயாவும் சொல்லுவார்ல வந்து. என்னடா முடிக்க போறோமா? சரி ஓகே. இல்ல எதுவும் டாபிக் ஒன்றும் இல்லையே, இது ஆஃப்ல இல்லையே, டக்குன்னு நம்மளே டாபிக் கொடுத்து பேச வேண்டியதா இருக்கே. சரி, யாரும் பேசுறாங்களா இல்லையா டக்குன்னு பிரகாஷ் முடிச்சிடலாமான்னு நாளைக்கு ஒரு கேட்க கேம் வந்தேன். ஆடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, கேம் ஆட வரேன். சொல்லுங்க, நாளைக்கு என்ன கேம்? நாங்க இப்பயே சொல்லி ஆடியன்ஸை ப்ரிப்பேர் இப்பயே பண்ணி சொல்ல வைங்க. முடியாது, யோசிக்கணும் கொஞ்சம். ஏதாவது ஒரு நல்ல ஓகே, நம்ம ஐட்டமா வரேன். நாளைக்கு வாங்க சூப்பரா எடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம அதாவது கடைசியா குவிஸ் தான் வரணும். எது கேம் இல்லைன்னா குவிஸ் பண்ற வேண்டியதான். சூப்பர். சரி ஓகே, ஓகே. வேற முடிச்சிடலாமா? யாரும் எதுவும் பேச வேண்டியது இருக்கா இல்ல முடிச்சிடலாமா? ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க கொடுத்துருங்க. இந்த ஸ்பேஸ்ல நான் எஸ்கேவையும் விஜயனாவை பத்தி தவிர வேற யாரை பத்தியும் நான் பேசினது இல்லையா? தலைவா அது ஏதோ இல்ல, இன்னைக்கு என்ன சுத்தி எனக்கு கமெண்ட் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. அஜித் ப்ரோ ஒண்ணே ஒண்ணு கமெண்ட் போடுறவங்க அது ஒண்ணே ரெகுலரா ஒண்ணுதான். இல்ல கேக்குறவங்களா ஒண்ணே கூட ஒண்ணுதான். இல்லாம இருக்கலாம். அதை நீங்க பத்தி இல்ல யோசிக்காதீங்க. அது இல்ல, அது மட்டும் காரணம் இல்ல. இல்ல அது மட்டும் காரணம் இல்ல. எப்பவுமே வந்து அன்அபிஷியலா ஒரு பிரிண்ட் வச்சுன்னா ஷேர் பண்றது தப்பு தான். நமக்கு அது வந்து தார்மீக அடிப்படையில் தப்பு. சட்டப்படி தப்புலாம் நமக்கு பேசவே தேவை. தார்மீக அடிப்படையில் சட்டப்படி அது யார் படம் வந்தாலும் சரி, அது எந்த நடிகர் உங்களுக்கு வந்து அவங்க பாக்குறது டக்குன்னு ஒரு விஜய் ரசிகரா பார்த்தா ப்ரோ அவங்க அது ஓகே ப்ரோ, நான் அது அவ்வளவுதான். என்னைக்குமே நான் தப்பு சொல்ல ப்ரோ. அது ஓகே, அதுக்கு நான் சாரி கேட்ட தெரியாம பண்றேன்னு சொல்றேன். இல்ல இன்னொருத்தர் வந்து நான் எஸ்கேக்கும் விஜய்க்கு மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர்ல வந்து சொம்படிக்கிற எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்காதீங்கன்னு போட்டிருக்காரு. அப்படி என்னைக்காச்சும் நான் இருந்திருக்கேனான்னு ஒரு டவுட். ஒருவேளை என்னையும் மீறி நான் இருந்திருக்கேன். அப்படியேதான் நெகட்டிவ் வந்து நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து அது அவங்கள பத்தி தெரியாம கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு ஜஸ்ட் அவ்வளவுதான். நம்மளை பத்தி தெரியாம கமெண்ட் பண்றது ஓகே. அஜித் குமார் ப்ரோ, விட்டுருங்க. இங்க கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா அடி வாங்குறது நம்ம பிரின்ஸ் பர்னி தான். உண்மை. எத்தனை பேர் சிரிக்கிறீங்க? அதுதான் உண்மை. அதெல்லாம் விட்டுங்க தலைவா. என்ன தலைவா நீங்க விட்டுங்க. இத்தனைக்கும் மனுஷன் இல்லங்க, இத்தனைக்கும் மனுஷன் வந்து பெருசாலாம் பண்றதில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்டேட் சொல்றாரு, கடைசி ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவோம், அப்படி அவ்வளவுதான். இல்ல அதுக்கே வந்து 2 மணி நேரம்லாம் பேசினாருன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ரெட்ரோ ப்ரோ தான். இந்த ஸ்பேஸ்ல இருக்கும்போது எதுவும் போட மாட்டாரு. ஆனா டே டைம்ல ஃபுல்லா ஏதோ ஒன்று போட்டுனே இருப்பாரு. நான் அதை பார்த்து தான் சிரிச்சுன்னு இருப்பேன். ஒரு எல்லா ஃபேன் பேஸையும் போட்டுன்னு இருப்பாரு. பண்ணா ஏதாச்சும் மீன் பண்ணலாம். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஸ்பீக்கர் யாரு? பீஸ் மேக்கரா? ஆமா, இப்பதான் சொல்லணுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. சூர்யா பசில் ஜோசப் மூவி உண்மையா நடக்குதா இல்ல ரூமரா ப்ரோ? அது பர்னி பசில் ஜோசப் அப்டேட் உங்களுக்கு எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சது ரூமர் தான். ஆஸ் ஆஃப் நோ எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே பார்க்கல. அது ரூமர் தான் நான் பார்க்குறேன். அவருமே எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணல, இது பண்ணல. அவர் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஹிந்தியில படம் பண்ண போறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்பவும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த படம் இல்ல. அதான் சொல்ல வந்தேன். பாசில் ஜோசப் வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ண போறதா தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அது ஹிந்தியில போய் நார்த் இந்தியா லொகேஷன்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு கூட ஒரு பேட்டில் சொல்லியிருந்தாரு. பட் என்ன ஏதுன்னு தெரியல நமக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சிருது, கேள்விப்படுறது சூர்யா வந்து இப்போ வந்து ரெட்ரோ முடிச்சிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணிட்டு இருக்காரு. அதை முடிச்ச உடனே சித்தாரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல லக்கி பாஸ்கர் டைரக்ஷன்ல யாரு? வெங்கி அட்லூரி. லக்கி பாஸ்கர் மூவி படத்தை, அந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி, ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல பாக்கியஸ்ரீ ஹீரோ நடிக்கிற படத்துல நடிக்கிறாரு.
அது முடிச்சிட்டு வாடிவாசல். கீத் இல்ல அது முடிச்சிட்டு வாடிவாசல் இல்ல, கீதா ஆர்ட்ஸுக்கு ஒரு படம் அதுக்கு பண்றாரு, ஒரு எண்டே இல்லையாங்க. தெலுங்கு படம் பண்றாரு. வாடிவாசல் ஆமா, என்னங்க அது முடிச்சிட்டு தான் வாடிவாசல் வர்றாரு. வாடிவாசல் முடிச்சிட்டு அவர் டேரக்டா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் நடிக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல முடிச்ச உடனே திரும்ப தமிழ்ல அவர் திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் கூடயே இன்னொரு படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது சரி இப்போ முடிச்சிட்டு தான் நீங்க அடுத்தடுத்த படங்கள். சரி பேசுங்க. அப்ப சொல்லிருங்க, ஏதாவது சொல்லுங்க. அமல் நீரதும் இல்லையா ப்ரோ? இல்லைங்க bro, கண்டிப்பா அமல் நீரத்துல வாய்ப்பு இல்ல. அமல் நீரத்துல வாய்ப்பு இல்ல. அவர் மலையாளத்திலயும் தெலுங்குலயும் ஏகப்பட்ட இயக்குநர்கள்ட்ட கதை கேட்கறது என்னமோ உண்மைதான், ஜஸ்ட் பேசுறது என்னமோ அது உண்மைதானே உண்மைண்ணா. தவிர எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இப்போ 3 ரீசன் தான், இவங்களுக்கு ரூமர் கிளப்புறதுக்கு 3 ரீசன் தான். ஒன்று, யோதியா மலையாள படம் நடிச்சாங்கல்ல, அப்போ அவர் ஷூட்டிங் ஸ்பாட் போனோம்னா டக்குனு வந்து ஒரு மலையாளத்தில் படம் பண்ணுறாருட்டாங்க. யோதியா இப்போ ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணாங்க. பிரகாஷ் அண்ணா, சாரி இவர் ஃபார் அங்கே இன்டரப்ஷன். அந்த ஒரே ஒரு செட்டில் போனார். டவுட். அந்த 3 பேரை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்களன்னு எனக்கு தோணுது. எதுங்க? அந்த நீங்க அந்த சொல்றது 3 அவங்க பேர் சொல்றாங்க, அவங்க சொல்றத நீங்க சொல்றீங்க. எனக்கு இல்லைங்க, ஒண்ணும் புரியல. இல்ல தெரியல எனக்கு. இதுதானே உண்மை தானே அது. இல்லண்ணா, அவங்க இப்ப ஹிந்தி நீங்க படம் இப்போ சொன்னீங்கல்ல, நடிக்கிறாங்கல்ல, அப்படியே சொன்னாங்கண்ணா. ஜோதிகாவோட ஷூட்டிங் அதுக்கு ஸ்பாட்ல நம்ம என்னங்க பண்ண முடியும்? இப்போ வந்து ஜோதிகாவோட இல்லைங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் அவர் போனாருன்னு. ஈனா தமிழ்ல வந்த இதானே, நம்ம அதுதானே சொல்றோம். அதுக்கு நம்ம என்ன இல்ல, பண்ண நேத்து முடியும்? ஜெகபதி நான் மேட்ரு சொல்ல வந்த நீங்க அடுத்த சொன்னீங்கல்ல, விஷயம் அதையும் அதை சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்றேன், கோயின்சிடென்ஸா இருக்கே. எனக்கு தெரியாது. நம்ம சொல்றது என்னன்னா, அவங்க ஹிந்தி படம் ஹிந்தியில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணாங்க. அதுக்கு அங்கே ஹிந்தி ஷெட்யூலுக்கு போறாரு. அவர் போனோடனே ஹிந்தி படம் பண்றாருன்னு கிளப்பி விட்டுறாங்கன்னு சொல்ல வரோம். அவங்க வந்து நான் சொல்ல வர தகவல் வந்து முழுசா கேட்டுருங்க ஃபர்ஸ்ட். அவர் வந்து மலையாள ஹீரோ ஷெட்யூல் போனா மலையாள படம் பண்றாங்கிறாங்க, ஹிந்தி படம் போனா ஷெட்யூல் போனாருன்னா ஹிந்தி படம் பண்றாருங்கிறாங்க. அவங்க வந்து அவர் வந்து மும்பையில் செட்டில் ஆயிட்டாரு, அங்க வீடு இருக்கு, அங்க ஜோதியா ஷூட்டிங் போறாங்க, அங்க போனா டக்குனு ஹிந்தி படம் பண்றாருன்ட்டாங்க. இப்படி முழுச செய்தி என்ன சொல்றது, நீங்க தவிர்க்கவே உள்ள வந்துட்டீங்க. ஓகேவா? இதுதான் அவங்க ஷெட்யூல் போறாங்கிறதுக்காகவே ஷூட்டிங் ஸ்பாட் போறாங்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ்ல படம் பண்றாங்க, கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அவர் பேச்சுவார்த்தையில தான் இருக்கிறாங்க, பேசுறாங்க. அவர் எந்த படமும் கன்ஃபார்ம் பண்ணல சூர்யா, அவ்வளவுதான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எஸ்கே 23 சொல்லுங்க. 25 தானே வரும் மதராசிக்கு அப்புறம்? அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அது ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப இல்ல, நான் ரொம்ப காலமா கேட்டுட்டேன். அது வந்து குழப்பத்துல தான் ஓடுது, எனக்கு தெரியல. சரி எஸ்கே 24 இது லேட்டா ஆகும்னு எப்படின்னு தெரியல. பர்னி ப்ரோ அந்த முசிடார கேளுங்க, வேட்பாரு முடிச்சிருக்க மாட்டாரு, ப்ராசஸ் நடந்துன்னு இருக்காங்க. பிப்ரவரிக்குள்ள முடிக்கிறேன்னு இருக்கிறாரு. எனக்கு பிப்ரவரி வந்து இன்னைக்கு தேதி வந்து எத்தனை, 18. இன்னும் நமக்கு வந்து 10 நாள் இருக்கு. 10 நாள் கழிச்சு கேட்போம். ஜிபி அப்டேட் குள்ள இல்ல அவர் 10 நாள், இன்னும் 10 நாள் இருக்கு, கேட்போம் அவர்கிட்ட. பர்னிட்டு கேட்போம். பர்னி சொல்லுங்க, இன்னும் 10 நாள் இருக்கு, முடிச்சிடலாமா? டேக் கேர் ஒன் டைம் தலைவா, அவர் பொறுமையா பண்ணிட்டோன்னே. ப்ரோ இந்த எஸ்கே படம் இப்ப 2-3 மாசத்துல ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. முருகதாஸ் படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். பராசக்தியில அடுத்த வருஷம் தான் ப்ரோ வரும். பீஸ் மேக்கர் ப்ரோ கை தூக்குறாருன்னா கேட்கணும் போல. இல்ல அவர் பீஸ் மேக்கர் பேசிடுங்க. ப்ரோ அதாவது பேச வந்தார். தங்குவா லாஸ்ட்காக 2 படம் இன்னும் ஸ்டுடியோ கிரீன்காக பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா ப்ரோ? இல்ல, இது ஒரு நண்பரே டிஎம்ல பண்ணி கேட்டாரு, கண்டிப்பா இல்ல, அவ்வளவுதான். நல்ல வேலை. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே. ஸ்டுடியோ கிரீன் கூட ஒரு பெரிய படம் பண்ணல, யார் கிளப்பிட்டதுன்னு தெரியல. ஆனா படம் பண்ணல. நேத்தே ஒருத்தர் கேட்டாரு, ஆனா நேத்தே டிஎம்ல ஒரு நண்பர் நம்ம ஸ்பேஸுக்கு வர நண்பர் தான் கேட்டாரு. எல்லாம் அவங்க தான் இன்னைக்கு தான் சொன்னாங்க. இன்னைக்கு சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஒரு நேத்தே கேட்டாரு ஒரு நண்பர், நம்ம ஸ்பேஸுக்கு வருவார்ல கக்காசி மேன், அவர் கேட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, ஆர்யா என்ன ப்ரோ மூவி பண்ணிருக்காரு? மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. வர சனிக்கிழமை அதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதுல இருந்து அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும். சென்னையில ஒரு ஈவெண்ட் இருக்கு வர சனிக்கிழமை. ரொம்ப நாளா இருக்குல்ல ப்ரோ ஒரு படம் வந்து, ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆமா, ஷூட்டிங் முடிஞ்சு. மனு ஆனந்த் டைரக்ஷன், எஃப்ஆர் மூவி டைரக்டர் இருக்காருல்ல, பெரிய அவர் பட்ஜெட் டைரக்ஷன்ல. ஆமா. விஷ்ணு விஷால் கூட வருமா ப்ரோ இந்த வருஷம் படம்? விஷ்ணு விஷாலை பத்தி கேட்காதீங்க, சொல்றதா இல்லை அவரை பத்தி. இப்பதான் பிரகாஷ் எனக்கு மெசேஜ் பண்ணேன், அது பாஸ்ல இருக்கு, சீக்கிரமா ரெஸ்யூம் பண்றேன்னு சொல்லி. நம்ம வந்து சில படங்கள் ஓடிடியில் பார்க்குறப்போ அது பாஸ் பண்ணி வச்சிடும், அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி. ரோபோ வாய்ஸ் மாதிரி கேக்குது பரணி. ரோபோ ஐ வாண்ட் சனா அப்படின்றாரு. ப்ரோ நீங்க மட்டும் அந்த பிஜிஎம் வாய்ஸ் நல்லா கேட்குறீங்க ப்ரோ. செட்ரா ப்ரோ இப்ப கேக்குதா?
பரணி இப்பயும் ப்ரோ அப்படியே தான் கேக்குறது கேக்குது இருக்கட்டும். பரணி. இன்னைக்கு ராத்திரியோட கேக்குது அதே ராத்திரியா மாதிரி கேக்குது. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஏறான்னு பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ரைட்டா போடுங்க. சரி ஓகே முடிச்சிடலாம் அப்போ. ஓகே குட் நைட். ஓகே நாளை சந்திப்போம். பாய். பாய் பாய்.